இந்த சைடு பார்த்து சொல்லுங்க, உனக்கு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசப்பா ரொம்ப நல்லவர். சரி, இன்னைக்கு சிலுவை குறித்து நம்ம தியானிக்கணும் அப்படின்னா அநேக காரியங்கள் நம்ம என்ன செஞ்சு கொண்டே இருக்கலாம். சிலுவை குறித்து தியானிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. எங்க இருந்து எங்க பேசுறது, என்ன சொல்வதுன்னு தெரியாது. ஏன்னா கடல் போல ஆண்டவரை குறித்து மயக்கம், அதுவும் இயேசுவை குறித்து பேசுவது அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேல சிலுவையை குறித்து தியானிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விருப்பம் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் மூலமா தான் அன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு, இந்த சிலுவையின் மூலமாக தான் அன்றைக்கு நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, விடுதலை உண்டாயிருக்கிறது. நாம பிதாவுக்கு முன்பதாக தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, மற்ற எல்லா நாளை காட்டிலும் இந்த நாள் தான் மிக முக்கியமான நாள். இந்த ஒரு நாள் என்னொன்னு அவர் உயிர் தெழுந்த நாள். இந்த ரெண்டு காரியங்களை குறித்து தான் அத்தனை, அதாவது அவருடைய சீஷர்களாலும் சரி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே எதை குறித்து பேசினாங்க அப்படின்னா கிறிஸ்து இயேசு மரித்ததையும் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அதை குறித்து தான் பேசினாங்க. இதை குறித்து தான் நாமளும் பேசுறோம். ஸோ இந்த புனித வெள்ளி, இந்த குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த ஒரு நாள் தான் விசேஷித்தமான நாளே. நம்ம மற்ற எத்தனையோ நாட்கள் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ஆனா இந்த நாள்ல தான் என்ன செஞ்சிருக்கணும், கூட்டம் நிறைஞ்சு வழியணும். ஆமா, ஏன்னா இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான. இந்த சிலுவையை ஒருவன் நோக்கி பார்க்கிற பொழுது, இந்த சிலுவையில் என்ன நடந்தது என்று ஒருவன் தியானிக்கிற பொழுதுதான் அவன் வாழ்க்கையில மாற்றமே வரும். ஒரு மனுஷனுக்கு எங்க ரட்சிப்பு வருது அப்படின்னா இந்த சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுது மாற்றம் அடையும் அப்படின்னா இந்த சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது. எவ்வளவோ பெரிய பெரிய தீவிரவாதிகள், மனுஷ கொலைபாதகர்கள், அதாவது களவெடுத்தவங்க, ஆகாதவங்க, விபச்சாரம் பண்ணினவங்க, வேசித்தனம் பண்ணினவங்க, இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தாங்க எல்லாருமே இந்த சிலுவையை பார்த்துதான் அவங்க என்ன செஞ்சாங்க, மனமாற்றம் அடைந்தாங்க. சிலுவையில என்ன நடந்தது? சிலுவையிலே பிதாவாகிய தேவன் நம்ம மேல வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினது அங்கதான். பிதாவுடைய அன்பு, பிதா அப்படின்னா பிதாவை ஒருவரும் கண்டதில்லை, யாருமே பிதாவை பார்த்ததில்லை. பிதாவை ஒருவரும் பார்த்து என்ன செய்ய முடியாதான், உயிரோடு கூட இருக்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு மகிமை நிறைந்தவர். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பிரசன்னமே என்ன செஞ்சிருமா, நம்மளை அழித்து விடுமா. அவருடைய பிரசன்னமே நம்மளை அழிச்சிடும். வேதத்தில் அநேக இடங்கள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் தேவ தூதர்கள் தேவ பிரசன்னம் இறங்கிச்சோ அங்கெல்லாம் அந்த, அதாவது மனுஷர்கள் அந்த அந்த பிரசன்னத்துக்கு முன்னாடி நிக்க முடியாம விழுந்துருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிற பொழுது யோவான் கூட என்ன செய்யறாரு, அந்த பிரசன்னத்துல நிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு மகிமை நிறைந்த தேவன் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தேவனுடைய மகிமை, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மோசேங்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த மோசே மூலமாக முழு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்துகிறார். இந்த உலகத்துல மனுஷன் அறியணும், என்ன அறியணும்னா இந்த உலகத்தை படைச்ச, அந்த சராசரத்தை படைத்த மனிதன் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு கோத்திரத்தை தெரிஞ்சு கொள்றார், ஒரு குலத்தை தெரிஞ்சு கொள்றார். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க கல்லான இருதயம் கொண்டவங்க, அவங்க எதுக்கும் பயப்படாதவங்க, எதுக்கு அஞ்சாதவங்க, தேவனை, அதாவது சடுதியா அவங்க இருதயம் மாறி போகும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு மனுஷ கூட்டத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக அப்படின்னா பிதா எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவாய் மனுகுலத்தை நேசிக்கிறார், இவ்வளவு கல்லான இருதயம் கொண்ட மனுஷனை கூட அவர் எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறதற்காக தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்றார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூதர்களை குறிச்சு நாம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிற வைராக்கியம் வேற யாருக்குமே இருக்காது. மற்ற ஜனங்கள் நாங்க தான் பரிசுத்தம், நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான்
மேல்மட்ட மக்கள் என்று சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு மற்ற ஜனங்களை அவதூற அவமானமா நினைக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவங்க அவங்க. ஆனா பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு, அந்த கூட்டத்தை தான் தெரிந்து கொள்றார். எதற்காக அப்படின்னா, அவங்கள முன்வைத்து உலகத்துக்கு இப்படிப்பட்ட இந்த ஜனத்துக்காகவே நான் இவ்வளவு செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு நான் எவ்வளவு செய்வேன். அல்லேலூயா. அவர்கள் கண்டும் கூட விசுவாசிக்க முடியாமல் போனார்கள். ஆனால் நாம் இன்னைக்கு காணாமல் இருந்தும் கூட அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற விசுவாசத்தோடு கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவர்களும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் மகத்துவமானவர்கள், பேரு வச்சவர்கள் என்று வேணும் சொல்லு. பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த தேவனை நம்ம பார்த்தது இல்லை இல்லையா, முகமுகமா அவரை நம்ம சந்தித்தது இல்லை. இயேசு கிறிஸ்துவை யாராச்சும் பார்த்தோமா, நம்ம அவர் வாழ்ந்த நாட்கள் நம்ம இருந்தோமா? இல்ல. ஆனாலும் அவர்களுக்கு யாருக்கு கிடைக்காத ஒரு மேன்மை, ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆமென். கிறிஸ்து இயேசு மரித்து உயிர் தெழுந்த நாட்களுக்கு பிற்பாடு அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். நாம தான் பாக்கியவான்கள். ஏன்னா பழைய தீர்க்கதரிசிகள் கூட, அதாவது தேவதூதர்கள் முதல் கொண்டு இந்த நாட்களை காண்பதற்கு அவர்கள் ஆவலா காத்திருந்தாங்க. இந்த மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்து எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் ஒருவரே பலியாகி எல்லா ஜனங்களையும் மீட்கிற இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, இந்த விடுதலை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்படி தேவதூதர்களும் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சிலுவையை தியானிக்கக்கூடிய நாள். சிலுவை தியானம் என்பது சாதாரணமான விஷயமே அல்ல. நிச்சயமா இந்த நாள்ல இன்னைக்கு நிறைய அநேக ஜனங்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பயங்கரமான விடுதலை பெற்று கொண்டிருப்பாங்க. பெரிய பெரிய கூட்டங்கள் வைக்கிறோம், பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும். பெரிய பெரிய கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். ஆனா இந்த சிலுவையை குறித்து பேசுகிற பொழுது, இந்த சிலுவையை மேன்மை பாராட்டுகிற பொழுது, சிலுவை மரித்த உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற பொழுதுதான் அங்கே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுதுதான் மனுஷனுக்கு விடுதலை. சிலுவையில் என்ன நடந்தது, அப்படி அந்த சிலுவையில் என்னதான் நடந்துருச்சு, நாம் அதை தியானிக்க வேண்டும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அநேக சிறை கைதிகள், அவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அவங்க ஏற்கனவே பல மரணங்கள் இருப்பாங்க, கொலை குற்றத்தில் இருப்பாங்க, கொடூரமான பாவம், அவங்க இருதயம்லாம் கடினமா இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் கொண்ட மனுஷனுடைய இருதயத்தையும் கரைய வைத்து, சிறு குழந்தையை போல அவர்களை அழ வைத்து, இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல தான் செய்த பாவங்களை விட்டு மனம் திரும்பத்தக்கதான வல்லமை சிலுவைக்கு மாத்திரமே உண்டு. ஆமென். ஆமென். இன்றும் அநேக சிறை கைதிகள், கொடூரமான பாவத்தில் இருக்கிறவங்க, அக்கிரமத்தில் இருக்கிறவங்க, மதுபான போதை வஸ்திரத்தில் அடிமையாக இருக்கிறவங்க, இவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த சிலுவையை குறித்து பேசுகிற பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை காண்பிக்கிற பொழுதுதான் அவர்கள் விடுதலையாகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை இந்த சிலுவைக்கு உண்டு. இதத்தான் பவுலுமே என்ன செய்யறாரு, இதத்தான் பவுலுமே எழுதுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் பவுலடியார்? பவுலடியார் பாருங்க, அநேக நிருபங்களை எழுதினது யாரு? பவுல் தான் இல்லையா? இந்த பவுல் எப்படிப்பட்டவர்னா மிகப்பெரிய செல்வந்தர். அவர் அவங்க அப்பா எத்தனையோ கப்பல் வைத்து கப்பலுக்கு அவர் அதிபதியா இருந்தார். ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் இல்லையா? பவுல் என்ன செய்யறாரு, கிறிஸ்து இயேசுவை சந்திக்கிறார். தன்னுடைய, அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்காக ஒரு வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும்? கொலை செய்யணும், கொன்று போட்டணும். ஏன்னா அவங்க முழுவதுமாகவே பிதாவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, அதன் கட்டளைகளின்படி அவங்க சரியா நடந்து வந்தவங்க. பெரிய பண வசதி இருக்கு, நீங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண வசதி இருக்கு, செல்வம் இருக்குன்னா அவங்க பிள்ளைகளை பார்த்தா எப்படி இருப்பாங்க? மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய அரசியல்வாதியை நம்ம எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட செல்வம் இருக்கும், செழிப்பு இருக்கு, பணம் இருக்கு.
ஆனா அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கை நாரி போயிருக்கும் இல்லையா? ஒரு அருவருப்பான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய சினிமா ஸ்டாருங்கிறோம் இல்லையா? இவங்க எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கை அருவருப்பாக இருக்கும். ஒரு முறையான வாழ்க்கையாக இருக்காது. வெளி வேஷத்துக்கு அவங்க என்ன எப்படி இருப்பாங்க? ஒரு பெரிய செழிப்பா இருக்கிறது போல ஒரு பெரிய கார்ல இறங்குறது மாதிரி இல்லையா? அவங்க வெளியில நடிச்சு கொண்டிருப்பாங்க. ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை, பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க இயேசுவை என்ன செய்யலாம்? அவங்க சிலுவையை அறியல. ஆனால் நாம் சிலுவை அறிந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை அறிந்த நாம் தூங்கினா நமக்கு தூக்கம் வந்துடும். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். நாளைய தினம் எதை குறித்து நம்ம கவலையப்பட மாட்டோம். ஆமென். அவங்க படுக்க ஃபுல்லா, அதாவது பெட் ஃபுல்லா பணக்கட்டை வச்சுட்டு அதுக்கு மேல என்ன செஞ்சிருப்பாங்க? பெட்ஷீட்டை வெட்ட போட்டு படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. ஆமென். ஆனா நமக்கு இந்த சிலுவையை தியானிக்கிறவர் ஒவ்வொருவருக்கும் இந்த சிலுவையை குறித்து அறிந்து இருக்கிற, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை குறித்து யார் அறிந்திருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இன்னைக்கு அந்த சிலுவையை குறித்து தியானிக்க போகிற, சிலுவையை நோக்கி பார்க்கிற நாம் ஒவ்வொருவருமே விசேஷித்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது பிழைப்பார்கள். அதனால நான் அநேக காரியங்கள் என்னிடத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஏன்னா எனக்கு சிலுவைனா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு மனுஷனா மாறினதே சிலுவையை பார்த்துதான். நான் கடந்த நாள்ல கூட உங்கள்கிட்ட சாட்சி சொன்னேன் இல்லையா? ஆமா, எனக்கு இயேசு பிரத்யட்சமா வெளிப்பட்டதே அந்த சிலுவை காட்சி எனக்கு காண்பித்த பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் முகங்களை நான் தரிசித்த பொழுது, பிக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட அந்த முகத்திலிருந்து வழிந்தோடி அந்த ரத்தத்தை கண்ட பொழுது, ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கைகளை நான் கண்ட பொழுதுதான் என் இருதயமே மாறினது. ஹல்லேலூயா. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு உணர்த்தினதே அந்த கல்வாரி காட்சி தான், அந்த சிலுவை காட்சி தான். ஹல்லேலூயா. ஆமென். இவர் ஏன் இவ்வளவு அலங்கோலமாக, ஏன் இவர் இவ்வளவு கேவலமாக, ஏன் இவ்வளவு கொடூரமாக இவர் சித்திரவதை செய்யப்பட்டார், ஏன் சிலுவையில் இவருக்கு இவ்வளவு பெரிய அவமானங்கள் என்று நான் அதை சிந்தித்த பொழுதுதான் அவைகள் எல்லாமே எனக்காகவே. ஹல்லேலூயா. அங்கதான் நான் புரிஞ்சு கொண்டேன், இது எல்லாமே எனக்காக. எனக்காக தான் இந்த இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எனக்காக தான் அவர் என்ன செஞ்சாரு? இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். எல்லாமே எனக்காகவே. அவர் வந்து பாடுபட வேண்டிய அவசியம் இல்லையே, இல்லையா? அவர் ராஜாதி ராஜா, அவர் யூத ராஜ சிங்கம் என்று சொல்லவில்லை. சகலவற்றையும் படைத்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வார்த்தை என்கிற இயேசுதான் இந்த உன்னதமான தேவன். அப்ப இந்த தேவனை நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஆராய்ச்சிக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் அவர் நம்ம பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இவ்வளவு மனுஷர்கள் மத்தியில் அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? அவர் கொடூரமாய் சித்திரவதை செய்யப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், முகத்துல காரி உமிழ்ந்து துப்புனாங்க. அதையெல்லாம் அவர் என்ன செஞ்சாராம்? ஏற்றுக்கொண்டார். இவைகள் எல்லாம் எதற்கு அப்படின்னா, இவைகள் எல்லாம் நமக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஆனாலும் ஆண்டவர் என்னிடத்துல பேசின வார்த்தையை அதிலிருந்து நான் உங்களிடத்துல நான் பேச ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சுத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 முறை எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் என்ன செய்யல?
தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அதே வசனத்திலே திரும்ப வருது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயை திறவாதிருந்தார். சிலுவை குறித்து தியானிப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தியானிச்சிருப்போம் இல்லையா? கடைசியில் அவர் பேசுறத 7 வார்த்தைகள் எல்லாமே நம்ம தியானிச்சிருப்போம், எடுத்திருப்போம். ஆனா இந்த நாள்ல நம்ம ஒரு விசேஷித்த விதமாக நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் தம்முடைய வாயை திறக்காதிருந்தார், திறக்கவில்லை. இதைதான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இதை சார்ந்து நாம் இன்னைக்கு நாம தியானித்து முடிக்க போகிறோம். பாருங்க, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தால், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்னாலே, அவர் தம்முடைய வாயின் வார்த்தையினால பேசிதான் என்னவே செஞ்சார், உலகத்தையே உண்டாக்கினார். அவர் சொல்ல அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது இல்லையா? ஆகாய விரிவு உண்டாகட்டும் இல்லையா? வானம் பூமியும் அழகா அவர் படைக்கிறார் பாருங்க இல்லையா? இருளை வெளிச்சமா மாற்ற எல்லாம் தன்னுடைய வாயினால சொல்றார், இது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும். அவர் சொல்ல சொல்ல எல்லாமே நிறைவேறினது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் தம்முடைய வார்த்தையினால்தான் சகலவற்றையும் அவர் செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் அப்படியே இருக்குமா? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் என்ன செய்யறாரு, இந்த பூமியில வந்து இந்த மனுகுலத்துக்காக மனுஷனுடைய அத்தனை அக்கிரமங்களையும் அவர் சகித்துக் கொண்டு அவர் வாய்த்திரவாது நின்றார், அமைதியா இருந்தார். மனுஷனுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாரா, அவர் அமைதியா நிற்கிறார். இந்த பூமியில் அவர் வந்த பொழுது கூட, அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் என்ன செய்தார், அவர் பேசிக்கொண்டே இருப்பார் இல்லையா? சின்ன வயசுல இருந்து நம்ம பார்க்கலாம், 12 வயசுல கூட இல்லையா, அவங்க தாயார் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அவர் விட்டு வந்துடுறாங்க. திடீர்னு போய் பார்த்தா அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பிரதான ஆசாரியர்களோடு உட்கார்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர் பேசுறதை கேட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இயேசுவால் பேசாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் பேசுகின்ற தெய்வம், அவர் ஜீவனா, அவர் வாழ்கிறதே அவருடைய வார்த்தையினாலேயே. அவருக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கடல்ல போகிற பொழுது கூட, புயல் வருது, பெருங்காற்று வருகிற பொழுது கூட அவர் என்ன செய்யறாரு, எழுந்து தன் வாயினால சொல்றாரு, இறையாதே நெல் அப்படிங்கிறார். நிக்குது. ஜனங்களை பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கிறார். மலை பிரசங்கம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வார்த்தையை அவர் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அவரால் பேசாம இருக்கவே முடியாது. வருகிற ஒவ்வொரு ஜனங்களிடத்தில் அவர் பேசுகிறார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் வாய் திறவாது என்றார். அவர் வாயை திறக்கவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். அவரை மேல பலவிதமான குற்றங்களை சாட்டுறாங்க. அவர் மேல குற்றத்தை சாட்டுறதுக்கு வேதபாரர்களும் பரிசேயர்களும் என்ன செய்யறாங்க, சுற்றி சுற்றி பல விஷயங்களை தேடி பார்க்கிறாங்க. வேதம் சொல்லுங்க, அநேக பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கிறாங்க. எதுவுமே என்ன செய்யல, அவர் மேல என்ன செய்ய முடியல, எந்த குற்றத்தையும் போட முடியல, சொல்ல முடியல. அவர் மேல பல குற்றங்களை போடுறதுக்கு பல முயற்சி செய்யறாங்க. பல பொய்யான குற்றங்களை அவர் மேல் சாட்டியும் அவைகள் எல்லாம் என்ன செய்ய முடியல, நிரூபிக்கப்பட முடியாது போனதால யாராலும் அவர் மேல, அதாவது மரண தண்டனைக்கு ஏற்ற தீர்ப்பை அவருக்கு கொடுக்க முடியல. எப்படியாச்சும் இவரை கொலை பண்ணிடணும், எப்படியாச்சும் இவரை கொன்றணும்னு சொல்லிட்டு இந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் என்ன செய்யறாங்க,
அவங்க சுற்றி சுற்றி பார்க்கறாங்க பாருங்க. இன்னும் ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? மத்தேயு 26 59 63 59 இருந்து வாசிங்க சிஸ்டர். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சியை ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அல்லேலூயா. அநேக பொய்யான சாட்சிகளை அவங்க என்ன செய்றாங்க? ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. அவர் மேல பொய் குற்றம் சாட்டுறதுக்கு எப்படியாச்சும் ஒரு பழியை அவர் மேல போட்டு என்ன செஞ்சிடணும்? அவரை கொலை செஞ்சிடணும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, முடியல. கடைசியா என்ன சிஸ்டர் வந்து 2 சாட்சி வருது. ஒண்ணு என்னது? ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னது எந்த ஆலயம்? சரீரமாகிய நம்முடைய ஆலயம். அது மாத்திரம் அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். நீங்க இந்த ஆலயமாகி என்ன நீங்க அழிப்பீங்க, என்ன கொலை செய்வீங்க, ஆனா 3ஆவது நாள் நான் என்ன செஞ்சிருவேன்? உயிரோட எழுந்து வந்துடுவேன், நான் உயிர் தெழுந்து வருவேன். அப்ப இதான் அவர் என்ன செய்யறாரு? சொன்னதை இதை பாருங்க, இதை பிடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சிஸ்டர்? நினைக்கிறேன். பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் விரோதமாய் சாட்சி சொல்லுகிறார்கள். சரி, 63 இருக்கா? சரி, இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அவங்க மறுபடியும் என்னதான் செய்யறாங்க? இவர் மேல ஏதாச்சும் ஒரு பொய், அது நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க பொய் சொல்றதுக்குன்னு சொல்லி. நிறைய பேர் என்ன செய்ய, பொய் சாட்சிக்கு நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க. ஆனாலும் என்ன செய்ய முடியல? அவர் மேல எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியல. ஃபைனலா இன்னொரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் தன்னை தேவனுக்கு சமமாக தன்னை உயர்த்தினான் என்று சொல்லுவாங்க. யூதருடைய ராஜா, இவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொல்லுகிறார். எங்களுக்கு ஒரே ஒரு ராஜா உண்டு. அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் இவரை கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க பாருங்க. எப்படியாச்சும் இவர் என்ன செய்யணும்? கொன்றணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் எங்கேயாச்சும் மக்களை எங்கேயாச்சும் அவர் வந்து ஜனங்களை எங்கேயாச்சும் திட்டி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்து இருக்காரு. அவர் ஜனங்களை பார்த்த பொழுது பரிதபித்தார். திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அவர் மனதுருக்கினார். மனதுருக்கி அற்புதங்களை செய்கிறார். அவர் ஜனங்களுக்கு மக்களுக்கு ஃபுல்லாவே என்ன செஞ்சாரு? அற்புதம் செஞ்சாருங்க. மக்களை கண்ட உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பாவிகளை பார்க்கிறார். ஐயோ, இவர்கள் மனம் திரும்பணுமே, என் பிதாவை காண்பித்து கொடுக்கணுமே, இவர்கள் ஒருவர் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, இந்த அக்கினிக்குள்ள இவர்கள் போய்விடக் கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம்? திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகினார். ஆனால் வேதபாரகர்களையும் பரிசேயர்களையும் கண்ட பொழுது, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், நீங்க என்ன செய்றீங்க? மக்களை ஏமாற்றுறீங்க. நிறைய பிரமாணங்களை மக்களுக்கு கொடுக்குறீங்க. இதை செய், அதை செய், ஆண்டவருக்கு இதை செய், இதை பண்ணு, நீ அதை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு, இல்லையா? நீங்க உலகத்துல அப்பதான் நடந்துட்டு இருக்கணும், இல்லையா? நீ அந்த பரிகாரம் பண்ணு, இதை போய் பாரு, அதை செய், இதை பண்ணு, இந்த மாத்திரம் செய். இப்படி சொல்லி மக்கள் மேல என்ன செய்யறாங்க? இன்னும் பிரமாணம் கொடுத்து அவங்க மேல லோட ஏத்தி அவங்களை குழப்பி அவங்களை பயமுறுத்தி அவங்களை வேதனைப்படுத்தினார். இதை பார்த்த பொழுதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் மாயக்காரர்கள். வேதபாரர்களையும் பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், நீங்கள் மாயக்காரர்கள். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையினால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்லையா? வெளியில அழகா இருக்கும் இல்லையா? கல்லறையை பார்த்தோம்னா வெளியில இன்னைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் பணத்து வசதியை பொறுத்து என்ன செய்யறாங்க? கல்லறையை ரொம்ப பயங்கரமா கட்டுவாங்க. நல்ல வசதி இருக்கிறவங்க அந்த கல்லறையை பயங்கரமா டெக்கரேட் பண்ணி, ஆனா உள்ள என்னதான் இருக்குது? நாரி போன அழுகி போன என்ன இருக்கு? ஆண்டவர் இப்படிதான் சொல்றார்.
வேதபாரலை பரிசீலனை பார்த்து சொல்ல, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, உன் இருதயம் எப்படி இருக்குது? அதனாலதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான். நீங்க மனுஷனை வெளியே தோட்டத்தை காண்பிச்சு ஏமாற்றிடலாம், அதுல கடவுளை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அப்ப கடினமுள்ள இந்த இருதயமுள்ள மனுஷனை எப்படியாவது அவனை மீட்புக்குள் கொண்டு வர வேண்டும், அவனை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு அவன் என்ன இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். இவனை எப்படியாச்சும் மீட்டு என்ன செஞ்சிடணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும். இந்த ஒரு காரியத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திட்டம், இந்த கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வரக்கூடிய திட்டம் இன்னைக்கு நேற்று நடந்தது இல்ல, இது ஆதி முதலாய் நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது மனுஷனை படைப்பதற்கு முன்பதாகவே இந்த திட்டத்தை போட்டுட்டாங்க. மனுஷன் இப்படி மாறுவாங்கிறது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். அவர் எல்லாமே அவர் அறிந்தவர், சகலவற்றையும் அறிந்தவர். ஏதேன் தோட்டத்துல இல்லையா மனுஷன் பாவம் செய்த பொழுது அன்றைக்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அது ஒரு தடவை வாசிச்சிரும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர்கள் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த போராட்டங்கிறது, இந்த முடிவுங்கிறது இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பது இது எப்ப திட்டம் போட்டது அப்படின்னா ஆதியிலே எங்க திட்டம் போட்டாச்சு. பிதா அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? அன்னைக்கே சொல்லிட்டார், ஒரு திட்டம் போட்டுட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, சர்ப்பத்தை பார்த்து, பிசாசை பார்த்து. ஏன்னா பிசாசு தான் என்ன செஞ்சிட்டான்? மனிதனை வஞ்சித்து தேவனை விட்டு அவன் விலக்கிட்டான். இன்னைக்கு நம்ம பாவி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இது நம்ம மேல உள்ள நம்மளால உண்டான கிரியை அல்ல. ஆமென். இன்னைக்கு நம்ம பொய் சொல்றோம், ஏமாற்றுறோம் இல்லையா அப்படின்னா இது நாம செஞ்சது கிடையாது. இது ஏற்கனவே அது என்ன செய்து? ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் செய்த பாவம். அவன் செய்த பாவம் தான் தலைமுறை தலைமுறையா என்ன செஞ்சிருச்சு? நம்ம பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு தலைமுறை தலைமுறையா அப்படி வந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்து வர பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சின்ன பிள்ளை குழந்தை வளர்ந்து வருதுன்னா கூட நீங்க அதுக்கு பொய் சொல்லலாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம், அது தானா கற்றுக்கிடும், அதுக்கே தெரிஞ்சிடும். இப்படா நீ என்னடா இப்படி எல்லாம் பழகிட்டா? சின்ன பிள்ளையா தான் இருக்கும் இல்லையா? ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருக்குது, ஒரு பண்டம் அது கையில இருக்குது, ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா ஏத்தால வர புள்ள இல்ல ஏத்தால வர்றவங்க, நம்ம முன்னாடி வர்றவங்க அதை வாங்கி பிடிங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா அது தானாவே என்ன செஞ்சிடும்? எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஏன்டா இல்லையே அப்படிங்கும் இல்லையா? இது நீங்க சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க பழகிச்சு, அது ஜீன்ல வரக்கூடியது. அல்லேலூயா. அது ஆதியிலிருந்தே வரக்கூடியது. அப்போ இந்த பிசாசானவன் அன்னைக்கே என்ன செஞ்சிட்டான்? மனுஷனுடைய இருதயத்துல போட்டுட்டான் பொய் சொல்லும்படி இல்ல, உலக ஆசைகளை காண்பித்து தேவனை போல நீ மாறலாம்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான்? ஒரு விருப்பத்தை, ஒரு ஆசையை உண்டு பண்ணி, ஒரு பெருமையை உண்டு பண்ணி அந்த இச்சைங்கிற விஷயத்தை என்ன செஞ்சிட்டான்? உள்ள திணிச்சிட்டான். அதன் மூலமாக இவன் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய விருப்பத்தை, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் மனுஷனுக்கு திணிச்சிட்டான். ஏன்னா மனுஷன் அவனுக்கு அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். தேவனுக்கு கீழ்ப்படியாம அவன் என்ன செஞ்சிட்டான்? பிசாசுக்கு அவன் கீழ்ப்படிட்டான். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன செஞ்சான்? பிசாசுக்கு கீழ்ப்படினான். இதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் எப்படி வந்தார் என்று சொன்னா, அவர் முழுவதுமாக தேவனுக்கு கீழ்ப்படிபடி வந்தார். அப்படியே கீழ்ப்படிபடி வந்தார். அவர் சர்வ வல்லவராக இருந்தாலும் அவர் என்ன செய்தாரா? அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். பாருங்க, வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 10:7 வாசிங்க. 10 வாசிங்க. 7.
அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்ல நிறைய வசனங்கள் உண்டு. இங்க நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவர் என்ன பண்ணாரா, கிறிஸ்து இயேசு வந்து முழுவதுமாகவே இந்த பிதாவுக்கு கீழ்ப்படியும்படி வந்தார். ஆதாம் என்ன செஞ்சான்? அவன் கீழ்ப்படியல. பிசாசுடைய சத்தத்தை கேட்டவன் என்ன செஞ்சான்? அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான், பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். ஆனால் இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னா, அவர் முழுவதுமாக பிதாவுக்கு கீழ்ப்படியும்படி வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எது வரைக்கும் சொன்ன வேதம் சொல்லுகிறது, சிலுவை பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படுத்த அந்த சிலுவை வரைக்கும், அவர் மரிக்கும் வரைக்கும், கடைசி வரைக்கும் அவர் பிதா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு நடந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தார். எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னா, பிசாசு பல காரியங்கள் அவருக்கு முன்னாடி வந்து செய்து இல்லையா? சிலுவையில் அவர் அறையப்பட்ட பொழுது அவரை அவமானப்படுத்துறாங்க, காரி உமிழ்ந்து துப்புறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரு வார்த்தை போதும் இல்லையா? ஒரு வார்த்தை போதும். அவர் பேசினாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, இயேசுவின் வார்த்தைக்கு. ஆனாலும் அவர் பிதாவுடைய சத்தத்துக்கு முழுவதுமாக என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிஞ்சாரா. இன்னைக்கு பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சரியா? ஆமா, நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய தாய் தகப்பன் கீழ்ப்படியணுமா? இந்த கீழ்ப்படிதல் என்பதுதான் கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வருகிறது. ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிதுன்னா அந்த பிள்ளை கிறிஸ்துவின் சாயலை உடைய பிள்ளையாக மாறுதுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? முழுவதுமாக நான் இப்ப என்ன சொன்னேன்? கீழ்ப்படிந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். சிலுவை பரியந்தம் அவர் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்கு அப்படின்னா, பிதா சொல்லிச்சார், நீ இப்படித்தான் போகணும், நீ கீழ்ப்படியணும். ஆதாம் என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஆகவே பிதா என்ன செய்ய? நம்முடைய குமாரனை அனுப்புறார். தன் மடியில் இருந்த சொந்த குமாரன், தான் நேசிக்கிற செல்ல குமாரனை அவர் அனுப்புறார். நீ போய் என்ன செய்யணும் அப்படின்னா, முழுவதுமாக நீ கீழ்ப்படிய. ஆகவேதான் இயேசு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவர் தனிமையா போய் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? பிதாட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரோடு பேசிட்டு வந்துதான் உள்ள வந்து ஊழியம் செய்வார். அன்னைக்கு என்ன செய்யணும், எங்க போகணும், யாரை சந்திக்கணும், எல்லாமே பிதா கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். பிதா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் பிதா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார்? ஏன் அவ்வளவுனா, இந்த மனுகுலத்தின் மேல, உங்க மேல, என் மேலே பிதா வைத்திருந்த அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை எதற்காக கொடுத்தார்னா, நாம அதிகமாக தியானித்து அதிகமாய் மகிமை செலுத்த வேண்டியது யார் அப்படின்னா, பிதாவை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அதிகமா நாம் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். ஆனாலும் நாம் இந்த இடத்துல நம்ம பிரித்து நம்ம அதை பார்க்கிற பொழுது, இவை எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, பிதாவாகியது. ஹல்லேலூயா. பிதா திட்டம் போட்டார். அன்றைக்கு பிதா மட்டும் திட்டம் அல்ல, அன்றைக்கு அந்த மூன்று பேரும் என்ன செஞ்சாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் அவர்கள் ஆலோசித்து என்ன செஞ்சாங்க? இந்த பூமிக்கு வரணும், பாவம் செய்த இந்த மனிதன் என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும், இவனை எப்படியாச்சும் ரட்சிக்கணும், எப்படியாச்சும் என்ன செய்யணும்? நம்ம பக்கம் இந்த பரலோகத்துக்கு, இந்த நித்திய ஜீவனுக்கு அவன் கொண்டு வந்துடணும், அவனுக்கு நித்திய மீட்பை கொடுக்கணும், அவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, அவன் அழிஞ்சு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் என்ன செய்தாரு? அன்னைக்கு ஒரு திட்டம் வைத்து தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் முழுவதும் தம்மை தாமே அவர் கீழ்ப்படுத்தி வந்தார். தம்மை தாமே அவர் கீழ்ப்படுத்தினார். பாருங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்து இயேசுவை நினைத்து இருந்தா, எல்லாரும் அவரை கொடுமைப்படுத்தின பொழுது, அவரை வேதனைப்படுத்தின பொழுது, இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இவர் மறுதரம் பேசியிருக்கலாம் இல்லையா? வாதாடி இருக்கலாம். இவரை போல பேச முடியுமா? இயேசு கிறிஸ்து வந்து அவர் பேசின பேச்சுக்கு எதிர் பேச்சு யாருமே பேச முடியாது. எல்லா வேதபாரர்களும் பரிசேயர்களும் நியாயப்பிரமாணவாதிகள் ஓடி போயிடுவாங்க. அவர்கிட்ட நின்று பேசவே முடியாது. அவர் நினைச்சா எத்தனை ஊமைகளை சொன்னார், எவ்வளவு காரியங்கள் பேசி இருக்கலாம். அவருக்குன்னு வழக்காடுறதுக்கு வாதாடுறதுக்கு யாருமே இல்லை, தேவையில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் வாய் திறவாது என்றார்.
கடந்த நாள்ல ஒரு ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்த பொழுது, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு 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 வீடு, அந்த வீட்டுல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்த்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாக்குறோம் அப்படின்னா எல்லாமே தீ பிடிச்சிருச்சு, எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. அவங்க பண்ணை, அதாவது அந்த பண்ணைக்காடு வச்சு நடத்துறோம், அவங்க வீடு எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. அப்ப தீயணைப்பு துறையினர்கள் என்ன பண்றாங்க, வந்து எல்லாத்தையும் அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறப்போ கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க அந்த மிருகங்கள் வளர்க்குற இடத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இந்த கேமரா அப்படியே உள்ள கொண்டு அப்படியே காமிச்சிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 கோழி வந்து என்ன செய்யுது அப்படின்னா மேல அப்படியே கருகி சுட்டு பொசுங்கி இருக்கு. நிறைய கோழிகள் அந்த இடத்துல மறிச்சு அங்கங்க கிடக்குது. ஆனா ஒரு கோழி மட்டும் அந்த இடத்துல பாதி வந்து வேகாத மாதிரி அப்படியே கிடக்குது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த தீயணைப்பு துறையினர்கள் சேர்ந்தவங்க அதை அப்படியே எல்லாத்தையுமே அப்படி காமிச்சிட்டு கடைசியில் கேமரா கொண்டு அதை காமிக்கிறாங்க. அந்த கோழி என்ன செய்யறாங்க, அவங்க அந்த ஒரு ரெக்கையை பிடிச்சி அப்படி தூக்குறாங்க. ஒரு சிறகு தூக்குறோம்னா அங்கிருந்து 2 குஞ்சு கீழே வருது, அது உயிரோட இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிறகு அவங்க விரிச்சிக்கு எடுத்தாங்க, அதுக்குள்ள ஒரு 3 கோழி குஞ்சு வெளியே வருது. இந்த கோழி, இந்த தாய் கோழி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இது தீ பிடிச்ச உடனே அதான் அங்கங்க ஓட முடியல, தன் குஞ்சுகளை பாதுகாக்கும்படிக்கு கோழிக்கு ஒரு பழக்கம் என்ன, தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள்ள என்ன செஞ்சிடும், பாதுகாக்கும். அதுபோல அது என்ன செய்து பாருங்க, அந்த கோழி குஞ்சு அது பாதுகாத்து தான் மரித்தாலும் பரவாயில்லை, தான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த குஞ்சு தன் குஞ்சை என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய விருப்பமாக இருந்தது. எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை, இந்த மனு புத்திரர்களை எப்படியாவது நான் காப்பாற்றி ஆக வேண்டும், இந்த பாவத்திலும் நான் காப்பாற்றி ஆக வேண்டும், இவர்களை எப்படியாவது நான் விடுதலையாக்கி இவர்கள் நரகத்துக்கு போகாதபடி, அந்த அக்கினிக்குள் போய் இவர்கள் விழுந்து விடாதபடி நான் இவர்களுக்காக மரிக்கட்டும், இவர்களை நான் விடுதலையாக்கட்டும், இவர்களை எப்படியாவது காப்பாற்றட்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மீட்கும்படி எத்தனை பேருக்கு புரியுது? பிள்ளைங்க புரியுதா? ஹல்லேலூயா, ஆமென். நம்மை காப்பாற்றும்படி வந்தது எவன்? எப்படியாவது காப்பாற்றணும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்தார். மனுகுலத்தின் பாவங்களை சகிக்க முடியாத பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பாருங்க, சீனா மலையில இறங்குற பொழுது மக்கள் நடுங்கிறாங்க. தேவனே சொல்றாரு, இந்த மலை கிட்ட யாரும் வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவன் வந்துட்டா அவன் தானாவே செத்து போயிடுவான். ஏன்னா என்னுடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது, என்னுடைய மகிமை அப்படிப்பட்டது. ஆக ஒருவரும் மலை பக்கத்திலே வரக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, பாருங்க, ஆசாரியர்கள் அந்த கூடாரத்துக்குள்ள தேவ மகிமை இறங்கி நின்ற பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. ஆசாரியன் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ள போக முடியும். இல்லையா? நீங்க ஊழியக்காரன் பேசிட்டு இருக்கணும்னா, ஒரு பாஸ்டர் அப்படின்னா அந்த பிரதானத்துக்குள்ள போக முடியாது. அவன் மேல ஏதாச்சும் பாவம் குற்றம் இருக்கு அப்படின்னா அது அவனுக்கே தெரியாது, அந்த ஆசாரியனுக்கு கூட தெரியாது. அவன் அதே அறியாம உள்ள போயிட்டான்னா செத்து போயிடுவான். ஏன்னா அவருடைய பிரசன்னோட மகிமை அவ்வளவு. அதான் வேதம், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். பாருங்க, தேவ தூதர்கள் எப்பொழுது என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? நம்மளை கட்டி பிடிக்கணும்னு சொல்லி, ஹல்லேலூயா, நம்மளை முத்தம் கொடுக்கணும்னு அவருடைய ஆசை. இந்த ஆசையெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஆசையெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு? கெட்ட குமாரனை குறிச்சு அவர் உதாரணம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார். அது யாரை குறிச்சு சொல்றாரு? தன்னை குறிச்சு தான் சொல்றார், பிதாவை குறிச்சு சொல்றார். பிதாவுடைய விருப்பம் என்ன? கெட்டு போன அந்த குமாரன் தன்னிடத்தில் திரும்ப வரமாட்டானா என்று சொல்லி ஏங்கியே நிற்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவர் அப்படித்தான் நிற்கிறார். ஐயோ, என் ஜனங்கள், இப்ப நாங்க பேசுற வார்த்தைகள் பிரசங்கிமார்களை எழுப்பி விட்டு, போதர்களை எழுப்பி விட்டு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா? என்னை நோக்கி பார்க்க மாட்டார்களா? என் சொந்த குமாரனையே நான் சிலுவையில் கொடுத்திருக்கிறேனே, தியாக பலியாக கொடுத்திருக்கிறேனே, என்ன திரும்பி பார்க்க மாட்டாங்களா? என்னை ஒருபுறம் பார்க்க மாட்டாங்களா? இல்ல என்னிடத்துல ஓடி வர மாட்டாங்களா? இந்த ஏக்கம் தான் தேவனுக்கு. இப்பொழுதும் அது என்ன செய்து அப்படிதான் இருந்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சுவிசேஷகர்களை தேவன் எழுப்பினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துங்கிறது பரலோகத்துக்கு போக முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன? பூமி எங்கும் புறப்பட்டு போங்க, போய் என்ன செய்யுங்க?
எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. பிதா எவ்வளவாய் உங்க மேல் அன்பு கூர்ந்தபடினாலே தன் மடியிலிருந்த சொந்த குமாரனையே அவர் உங்களுக்காக தந்திருக்கிறார். இதையே போய் சுவிசேஷமாக சொல்லுங்கள் என்று சொல்றார். இதுதான் ஆரம்பத்துல பவுலுக்கு அவர் நினைச்சிருந்தா இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி அந்தஸ்து வைத்து ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். தன்னுடைய பெருமைக்கு தனக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சாரு? இயேசுவை குறித்து சாட்சி சொன்ன, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணவங்க எல்லாம் கை கால கட்டி அவங்களை என்ன செஞ்சாரு? இழுத்து கொண்டு வந்து ராயனுக்கு முன்பாக நிப்பாட்டி அவர் என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கும்படி அலைந்து திரிந்தவர் தான் தன்னுடைய மதத்துக்காக, தன்னுடைய இந்த மார்க்கத்துக்காக, இந்த பிதாவுடைய தேவனுக்காக, நியாய பிரமாணத்துக்காக அவர் வைராக்கியம் பாராட்டினவர் பவுல் என்பவர். ஆனாலும் பாருங்க, இயேசு என்ன செய்யறாரு? அவரை சந்திக்கிறாரு பாருங்க. பவுல் ஒரு தடவை தான் சந்திக்கிறார். ராப்போஜனத்தை சிலுவை காட்சி அவருக்கு அவர் வெளிப்படுத்த பிரத்யேகமா எல்லாவற்றையும் பவுலுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 3 நாள் அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது இல்லையா? பவுலை சந்திச்ச உடனே அவருடைய கண்கள் என்ன ஆயிடுச்சு? குருடாயிருச்சு. ஒரு சத்தம் மட்டும் அவருக்கு முதல்ல கேட்குது. இது மட்டும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. பவுலே, மொழியில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துற இயேசுனா யாரு? நீ யார் அவன் அப்படி கேட்கிறான், ஆச்சரியப்படுறான். இயேசு பேசுறார், நீ ஒரு மனுஷனை, என்னுடைய மக்களை, என்னுடைய ஊழியக்காரனை, என்னுடைய அப்போஸ்தலனை, என்னுடைய சுவிசேஷகனை நீ கொல்றது, வேதனைப்படுத்துறது, நீ என்னையே வேதனைப்படுத்துகிறாய். அததான் ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ என்ன செய்யற? என்னையே நீ என்னை வேதனைப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சந்திக்கிற அந்த 3 நாள் அந்த பவுல் என்ன செய்யறாரு? 3 நாள் கண் அடைக்கப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. அந்த நாட்கள்ல அவருக்கு எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சிலுவையில் நடந்த காட்சிகள் A to Z எல்லாத்தையும் அந்த இடத்துல தான் அவர் அதிகமாய் அவர் உணர்த்தினார் என்று வேத பாரர்கள் சொல்றாங்க. அந்த நாட்களில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சிலுவை காட்சியை பிரத்யட்சமாக அவருக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ஆகவேதான் இயேசு அவர் பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுல் வேற எதை குறித்து அவர் மேன்மை பாராட்டல பாருங்க. அவர் சொல்ல, நான் வேற எதையுமே குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த சிலுவைக்காக எல்லாவற்றையும் நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னா, எல்லாமே எனக்கு அற்பமும் குப்பையுமா என்ற அவருடைய பணம், செல்வம், ஆஸ்தி எல்லாத்தையும் அவர் சொல்ல, இது எல்லாம் எனக்கு குப்பைங்கிறார். இதை எதை ஈடு கொடுத்தாலும் அந்த கிறிஸ்து இயேசுவின் சிலுவை குறித்து அறிந்திருக்கிற அறிவு மேலானது அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவைக்காக, இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை குறித்து அவருடைய கிரியைகளை குறித்து நான் அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யட்டும்? இவள் எல்லாவற்றையும் நான் அற்பமும் குப்பையுமா என்று அப்படிங்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அந்த சிலுவை காட்சி. சிலுவையை ஒரு தடவை ஒரு மனுஷன் சந்திச்சுட்டா போதுங்க, அவன் வாழ்க்கை, அவன் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கிறிஸ்து இயேசு பாருங்க, அவர் சிலுவையில அறைவதற்கு முன்பதாக பல காரியங்களை அவரிடத்தில் என்ன செய்றாங்க? சொல்லி அவர் வேதனைப்படுத்தி பார்க்கிறேன். அந்த இடத்துல இயேசு என்ன செய்யல? வாய் திறவாது நின்றார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அதான் நம்ம தியானிச்சு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா. அவர் வாய் திறவாது நின்றார். இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு கூட அவர் என்ன செய்யல? அவங்க எவ்வளவோ வாயிலிருந்து வார்த்தைகளை புறப்படும் பண்ணி அவங்க நினைக்கிறாங்க, வாயிலிருந்தா என்ன மனுஷன் எப்பவும் பிசாசு தந்தரமுள்ள நம்ம வாயிலிருந்தா வார்த்தையே பிடிப்பான். நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு நெருக்கம் வந்த உடனே, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்த உடனே அடுத்த நிமிஷம் அது வரைக்கும் நல்லா புகழ்ந்து பேசுவோம் ஆண்டவர்கிட்ட, அவரை கொஞ்சம் பயங்கரமா பேசுவோம். நம்ம குடும்பத்துல ஒரு நபருக்கு யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை மாறின உடனே, ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா? ஏன் என்னை போட்டு இவ்வளவு வேதனைப்படுத்துறீங்க இல்லையா? அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மாறிவோங்க. ஆமென். அவர் மாறாதவர். எவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுது கூட அவர் உறுதியா நிற்கிறார், வாய் திறவாது நிற்கிறார், பிதாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பட்டு நிற்கிறார். நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தோம், ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவங்க என்ன செய்யறாங்க? பிடிக்க வர்றாங்களா? யூதாஸ் காரியத்து மூலமாக காட்டி கொடுக்க வருகிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் பாருங்க.
பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் பேசினால் அவருடைய வாயின் வல்லமை எவ்வளவு பெரியதுங்கிறத இடத்துல காமிக்கிற பாருங்க. அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற பொழுது இல்லையா, அவரை காட்டி கொடுக்கும்படி அவர் கூட இருந்த யூதாஸ் காரியோத்து இல்லையா, அவனுக்குள்ள பிசாசானவன் புகுந்தான் அப்படின்னு வேதத்துல நமக்கு முந்தின அதிகாரத்துல நம்மளால படிக்க முடியும். பிசாசு அவன் இதயத்துல போகிறான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்தது? இச்சை இருந்தது. என்ன இச்சை? ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா பண ஆசை இருந்தது. அந்த ஒரு சின்ன அந்த பண ஆசை, அந்த இச்சைங்கிற ஒரு சின்ன ஆசையை அவன் வைத்திருந்ததுனால அது மூலமா என்ன செஞ்சுட்டான்? பிசாசு உள்ள புகுந்துட்டான். பாருங்க, அவனுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும். இதெல்லாம் நம்ம ஆழமா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பாருங்க, நானுடைய பிள்ளைங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் என் வாழ்க்கையில இன்னும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள், இன்னும் என் குடும்பத்துல என் பிரச்சனைகள், இன்னும் என் பிரச்சனை தீரல, ஏன் பிசாசுகள் மறுபடியும் தொந்தரவு பண்ணுது? நான் இயேசுவை நல்லா தான் ஆராதிக்கிறேன், நான் நல்லா தான் எல்லாமே செய்யறேன், அப்படி இருந்து எனக்கு அந்த பிரச்சனை. நம்ம கிட்ட எங்கோ ஒரு இடத்துல அதுக்கு வழி இருக்கு. அல்லேலூயா. நாம் விட வேண்டிய காரியங்கள் ஏதோ நம்மகிட்ட இருக்கும், இல்லைன்னா அவன் வரவே மாட்டான். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில நான் பிசாசுகள் மறுபடியும் வந்து வேதனைப்படுத்தும். மறுபடியும் ஒரு சில வாழ்க்கையில் வரும். அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா உபவாசம் இருக்கேன், எல்லாமே நான் செய்யறேன். நான் சொல்லுவேன், எப்பவுமே என்னோட பிரசங்கத்தை நான் எப்ப எங்க போனாலும் நான் சொல்லக்கூடிய முதல் காரியம் நான் சொல்லுவேன், நீங்க எத்தனை நாள் வாசிங்க இருங்க, எத்தனை நாள் உபவாசம் இருங்க, எத்தனை நாள் நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு எவ்வளவு நாள் வேதம் தெரிஞ்சிருக்கலாம், என்ன தெரிஞ்சிருந்தாலும் அந்த கற்பனைகளின்படி நீங்க நடக்கிறீங்களா? என் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் சரியா இருக்கிறீங்களா? இந்த வேதத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களே நீங்கள் சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? அப்படி நீங்க செய்கிற பொழுது, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற பொழுதுதான் தேவ கரமே உங்களுக்கு நேராக நீட்டப்படும். அல்லேலூயா. இந்த பிசாசுகள் அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு காரியமும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பிசாசு பல தடவை ட்ரை பண்ணி பார்க்கிறான். வேதத்தில் நமக்கு ஒரே தடவை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பல இடங்களில் முயற்சி செஞ்சிருப்பான். எப்படியாச்சும் இவர் என்ன செஞ்சிடும்? பிடிச்சிடணும். இவர் வாயிலிருந்து வார்த்தை மூலமா பிடிச்சிடணும். இவருக்கு எப்படியாச்சும் உலக ரீதியான காரியங்களை, இச்சைகளை கொடுத்து இவர் சிக்க வச்சிடணும். இல்லையா? அவரை சோதிக்கும்படி வருகிற பொழுது கூட அவன் எப்ப வருகிறான் அப்படின்னா, அவருக்கு நல்ல பசி இருக்கிற பொழுதுதான் வரலாம். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து நல்ல பசியா இருக்கிற பொழுதுதான் அவன் முதல்ல வந்து கேட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கல்லை அப்பமா மாற்றும். சாப்பிடக்கூடிய காரியத்துல அவன் பாருங்க, அவரை டெம்ப் பண்றான் பாருங்க. அந்த இச்சையை உண்டு பண்ணுவான் பாருங்க. நம்முடைய தேவைகளை கரெக்டான நேரத்துக்கு வருவான். நம்ம நெருக்கத்தில் இருக்கிறப்ப தான் வந்து பேசுவான். யார் மூலமா பேசுற? இயேசுவை நம்பி தேடி உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அவன் எப்போ வருவான் அப்படின்னா, நமக்கு நெருக்கமா இருக்கிற நேரத்துல, நமக்கு ஒரு போராட்டத்துல இருக்கிற நேரத்துல நைஸா வந்து இன்னொரு மனுஷன் மூலமா வந்து பேசுவான். உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இயேசு தேடி பண்ணி உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அந்த நேரத்துல அவன் தந்திரக்காரன். அல்லேலூயா. இயேசுவோட்டும். ஆனா இயேசுப்பா என்ன செய்யல? எந்த இடத்துல விட்டு கொடுக்கல பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படி நடக்கிறார் பாருங்க. அப்படியே அவர் கீழ்ப்படி நடக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு மாறாக அவர் எதையுமே செய்யவில்லை. யோவான்ல அதான் எழுதியிருப்பார் 14-15 எடுத்து வாசிச்சோம்னாங்க. ரொம்ப அருமையா இயேசு தன்னை குறித்து பிதாவை குறித்து பேசுவார். பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார். பிதா என்ன செய்கிறாரோ அதான் குமாரன் என்ன செய்கிறார், இங்க செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் என்னவோ, அவருடைய சித்தம் என்னவோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் வந்து பிலாத்து வந்து என்ன சொல்றான்? உன்னை வந்து என்ன செய்யறதுக்கு, உனக்கு தீர்ப்பிட, உன்னை கொலை செய்வதற்கும் உன்னை விடுதலை ஆவதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறான். இயேசு என்ன சொன்னாரு? பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய என் அப்பா இருந்து உனக்கு பெர்மிஷன் வரணும். அப்பதான் உன்னை என்ன செய்ய முடியும்? கொல்ல முடியும். என்ன என் மேல கை வைக்க முடியும்? பெர்மிஷன் அங்க இருந்து வரணும் எல்லாம் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் 6 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பொழுது கூட, அந்த இடத்துல ஐசியூல இருந்த பொழுது ஸ்டெண்ட் வைக்கணும்னு சொன்ன பொழுது கூட பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன இடத்துல அதுக்கு முன்னாடியே பேசினார். எனக்கு முன்கூட்டியே 10 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு, ஆனா முன்கூட்டி ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உறுதியா இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க பேசும்படி ஆண்டவர் ஏவினார் அப்படின்னு சொன்னா, அந்த ஐசியூல டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிற பொழுது, அந்த ஸ்டெண்ட் வைக்கிற அந்த இடத்துல, அந்த சரியான நேரத்துல தான் பிசாசு சேட்டை பண்றாங்க. அந்த இடத்துல இந்த வார்த்தை ஆண்டவர் பேசும்படி எனக்கு ஞாபகப்படுத்துறார். ஹல்லேலூயா. இயேசுப்பா சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். டாக்டர் கையை ஆடிடுச்சு. நான் டாக்டருக்கு தைரியம் சொல்றேன்.
டாக்டர் சொல்றேன், டாக்டர் என்னாச்சு? அவர் என்ன பார்த்து சொல்றாரு, இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் தனக்கு உதவி செய்யறதுக்கு இன்னொரு டாக்டர் தேடுறாரு. என்னை அப்படியே விட்டுட்டு அவர் அப்படியே பக்கத்துல கூட இருந்த இன்னொரு அசிஸ்டன்ட் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே வெளியில ஓடி போறாரு. அவரை விட ஒரு பெரிய டாக்டர் அங்க யாரையும் தேடுறாரு. எனக்கு அதையெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனா எனக்குள்ள ஆண்டவர் பேசினபடினாலே நான் ஆண்டவர் யாரும் பேசிட்டாருனா இதுக்கு மேல என்ன வேணும்? நான் அப்பதான் பிசாசு பேச ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த மரண படிக்க அந்த இடத்துல எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு வந்து அந்த கடைசிய நேரத்துல இந்த ஹார்ட்ல வந்து அந்த வால்வில் வந்து ஸ்டண்ட் வைக்க போற நேரத்துல எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஏன்னா 2 மணி நேரம் ஐசியூ, அந்த ஐசியூல எவ்வளவு கூலிங் இருக்கும். அந்த இடத்துல எனக்கு அந்த அந்த வலிப்பு அந்த வெட்டு வருது, அப்படி கையெல்லாம் துடிக்குது, குதிக்குது, உடம்பு குதிக்குது. நெஞ்ச பிடிச்சு அமைக்கி பாக்குறாங்க, அப்படி கை வச்சு பாக்குறாங்க, நெஞ்ச கையை பிடிச்சு பாக்குறாங்க, காலை பிடிச்சு வச்சு பாக்குறாங்க. காலை பிடிச்சாங்க உடம்பு குதிக்கும், உடம்பு பிடிச்சா கை குதிக்குது, தலை ஆடுது. எனக்கு ஒரு பக்கம் கண்ணீரா வருது. என்னன்னா நான் அவங்கள குறிச்சு யாரையுமே சட்டம் பண்ணல, என் அப்பாவை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். பாருங்க, அந்த இடத்துல கூட அந்த மரணங்கிற பயத்தை எனக்கு வரவே விடலை ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு வரை என்னை அவர் கனெக்ட் பண்ணாருங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் பேசின வார்த்தையை நினைச்சு எனக்கு கண்ணீரா வருது. நான் சொல்றேன், பிசாசை ஏத்தி நிக்கிற அந்த இடத்துல இருந்து பாருங்க. அந்த இடத்துல எல்லாரும் உயிருக்கு பயந்துட்டு, ஐயோ என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் குடும்பம் என்ன ஆயிடும், இப்படி எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா தேவனுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படைந்து அவருடைய கற்பனையை நம்ம இருதயம் என்கிற பலகையில நம்ம எழுதி வச்சிருப்போம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையில நம்பிக்கை வச்சிருப்போம் அப்படின்னா மரணமே தோற்று போகும். கையில தட்டி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல நான் பிசாசு சொல்றேன், நான் சொல்றேன் பாருங்க, ஏ பிசாசே, ஒண்ணு என்ன கொன்று, ஆனா நீ என்ன கொன்னாலும் நான் உயிரோட வருவேன். இது நானே தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்து உயிர் தெழுந்த தேவன். அவர் ஹல்லேலூயா. அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். நீ என்ன பயமுறுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பிசாசு என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்னா மரணத்தை காண்பிச்சு தான் நம்மளை பயமுறுத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு சிலுவையில் மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். வெளிப்படுத்துற விஷயத்தை சொல்லப்பட்டு பாருங்க, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். திறவுகோலை எங்க அப்பாட்ட இருக்கியா? அதுதான் பவுல் சொல்ற, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்டா. ஆமென். பவுல் ஒரு இடத்துல ஆக எழுதியிருப்பாரு, நான் வந்து இந்த பூமியில இருக்கணும்னு விருப்பமே படல, நான் எப்பண்டா இங்க இருந்து பிரிஞ்சு எங்க அப்பா கிட்ட போய் உட்கார்ந்து இருப்பேங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனாலும் உங்கள் நிமித்தம் இந்த சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறதுக்காக நான் என்ன செய்றேன், இந்த உடம்புல சரீரத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த உன்னதரை நோக்கி பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா, சிலுவையில எனக்காக ஜெயமளித்த ஒரு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிற பொழுது நான் ஏன் பயப்படணும்? என் வாழ்க்கை இங்க முடிஞ்சா அங்க இதை விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க பசியும் இருக்காது, துக்கமும் இருக்காது, துயரமும் இருக்காது, கண்ணீரும் இருக்காது, புலம்பலும் இருக்காது. அங்க எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், நிறைவு இருந்துட்டே இருக்கும். பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, இயேசுவோட சந்திச்ச அந்த நேரத்துல பாருங்க, மரணத்தை ஜெயித்த தேவனுடைய வார்த்தை, என் இயேசு கொடுத்த வார்த்தையை அந்த இடத்துல அறிக்கை பண்ணுங்க. நீங்க நான் சொல்றேன், உங்க நேர ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு தடவை பேசிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை ஒருபோது விட்டுறாதுங்க. அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணுங்கிறது அது உங்க கையில தாங்க. நீங்க சொல்ல வாக்கு தத்துவங்களை, வார்த்தைகளை சொல்லதான் அது உயிர் பெறும். உடனே உயிர் பெற்றாது. அந்த வார்த்தைக்கு வார்த்தைய வாக்கு தத்துவமா நமக்கு வந்துடும். ஆனால் வாக்கு தத்துவத்தை நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். பேச பேச பேச. ஆகவேதான் சொல்றேன், என் இயேசு பேசுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் எதற்காக அந்த இடத்துல மௌனமா நின்றார் அப்படின்னா, நாம் பேச வேண்டும் என்பதற்காக. நீ அவமானப்படுகிற பொழுது, நீ அசிங்கப்படுகிற பொழுது, உன்னை பிசாசான் வேதனைப்படுத்துகிற பொழுது, அந்த இடத்துல இயேசு சொல்கிறார், இந்த இடத்துல நீ பேசு. ஆமென். நான் பேசின வார்த்தையை எடுத்து பேசு. உனக்காக தான் நான் மௌனமாக அந்த இடத்துல நின்றேன். என்னை அவமானப்படுத்துகிற பொழுது நான் ஏன் மௌனமாக நின்னா, அந்த இடத்துல நீ பேசணும் என்பதற்காக. என்னோட மூத்த சகோதரியோட வாழ்க்கையில் அவங்க பிசினஸ்ல லாஸ் ஆன பொழுது கூட நான் சொல்ல, கல்லால இருந்து கடன்காரன் வந்து கேட்பாங்க, டேய் கடனை கொடுறா, காசை கொடுறா, இல்லைன்னா நீ தூக்கிட்டு போயிடுவோம். ஒரு தடவை எனக்கு தெரியும், சேலத்துல இருந்து அந்த நாட்டு சுமோல வந்துட்டாங்க, தூக்கிட்டு போறீங்க அக்கா வீடு, எங்க அக்கா வீட்டுக்கார தூக்கிட்டு போறீங்க கடன் பிரச்சனைக்காக. கடன்காரங்க இவன் தூக்கி கொண்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த பைபிளை திறப்பார்.
திறந்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கடன்காரங்க கிட்ட வசூல் வரவங்க கிட்ட இந்த பைபிளை திறந்து காமிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, எங்க அக்கா வீட்டுக்காரர் சொல்லுவாரு, ஏன் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், ஐயா என்ன கொஞ்சம் பொறுத்துங்கண்ணே, எங்க ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய் அப்படின்னு. நான் கடன் கொடுக்கிற இடத்துக்கு வருவேன் அப்படிப்பாங்க. அவன் என்ன நினைப்பான்? தலையில அடிச்சுக்கிட்டு, ஏன்டா இங்க லூசு குடிச்சு போச்சோட பைத்தியமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் அது புலம்பிட்டு சிரிச்சுக்கிட்டோம், டேய் கொடுத்து தோழா பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணிட்டு என்ன செய்வான், பேசிட்டு கோபத்துல அவங்க போய் இறங்கி போயிடுவாங்க. இவன் ஒரு பைத்தியண்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அந்த பைத்தியத்தை என் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க. ஹல்லேலூயா. 52 லட்சம் ரூபாய் கடன் வந்தது. அதே 52 லட்சம் கடனை என் ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லி சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தார். இன்றைக்கும் அதே கல்லால உட்கார்ந்து இருக்கிறார். அதே 52 லட்சம் கடனை அங்க அடைச்சாரு. அது மாறாக அதே ஊர்ல 2 கோடிக்கு மேல பெருமானம் உள்ள ஒரு வீட்டை வாங்கினாங்க. அதே ஊர்ல இன்னைக்கு தேவனுக்கே மகிமைன்னு சொல்லி போட்டு அவங்க ஊழிய பார்த்து கொண்டு இருக்காங்க. கையில தட்டி மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை உறுதியா பிடிச்சு நீங்க பேசி பாருங்க. பேச 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 அது செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிராக்டிஸே அதுதான். நான் வீட்டில தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன், யாரையும் பார்க்க அதிகமா நான் விரும்பவே மாட்டேன். எவ்வளோ ஜனங்கள் அடிப்பாங்க, ஐயா நான் வந்து டெல்லியில இருந்து வர்றேன், இல்ல ஃபாரின்ல ஜெர்மன்ல இருந்து வர்றேன், இல்ல பிரான்ஸ்ல இருந்து வர்றேன்பாங்க, இல்ல அப்படின்னா நான் ஆந்திரால இருக்கிறேன், கேரளால இருக்கிறேன், எங்களுக்கு இந்த பிரச்சனையா, உங்களை பார்க்கணையா, எங்கேயா வரணும், எங்கேயா வரணும், நீங்க எங்கேயா இருப்பீங்க? நான் சொல்லுவேன், என்ன பார்த்து உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? நான் உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசுவை பாருங்கள். என்னைக்கு ஒருத்தன் இயேசுவை நோக்கி பார்ப்பானோ, இந்த சிலுவையை நோக்கி பார்ப்பானோ, எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு ஒருவர் இருக்கிறார், எனக்காகவே, என் உபத்திரவங்களுக்காக, என் பாடுகளுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக, என் கடன் பாரத்துக்காக, என் தைத்திரத்துக்காக எனக்காக ஒருவர் இருக்கிறார் சொல்லிட்டு எப்போ ஒருத்தர் இயேசுவை நோக்கி பார்ப்பானோ அப்பொழுதுதான் விடுதலை உண்டாகும். நான் சொல்ல, நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். நான் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கும். நான் தான் சொல்லுவேன், நான் பேசுற வார்த்தையை கேட்கிற பொழுது பிசாசுக்கு நான் தான் சேலஞ்ச் பண்ணுவேன். ஏன் பிசாசே, நான் பேசுற வார்த்தையை உன்னால கேட்க முடியாது. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் இருக்கும், உயிர் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை நான் அந்த அளவுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்ப அந்த வார்த்தையை பேச 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 சொல்ல சொல்ல அந்த இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் ரத்தத்துல, இயேசுவின் ரத்தத்துல இத சொல்ல சொல்லதான் அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டானது, ஜீவன் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை எடுத்து நம்ம பேசுகிற பொழுது நம்ம வாழ்க்கையை அவ்வளவு அழகாக நம்ம என்ன செஞ்சலாம், அமைச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. பிசாசு உங்களை கண்டா பயப்படுவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம ஊழியக்காரர்களை தேடி தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் வைங்களேன், ஒருபோது என்ன செய்ய முடியாது. அதுவும் அப்பா யாருக்கு இமிடியேட்டா அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு உடனே அற்புதம் செய்வோம். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இமிடியேட்டா. ஆனால் தேவனை கொஞ்சம் அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதன் வழியாகத்தான் அவரை தொட முடியும், அவரை தேட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தை வல்லமை உள்ளது. இதுல இருக்கிற வார்த்தை தாங்க எல்லாமே. அதுதான் உங்க கையில இருக்கு. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தான் அவங்க கையில இதுதான். இதை வச்சுதான் அவங்க என்ன செய்யறாங்க, இதை தியானிச்சு இதை வச்சு பேசி பேசிதான் அவங்க அற்புதம் செய்யறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவர். என்ன வசனம்? கிறிஸ்து இயேசு எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார். இந்த சிலுவையை நாம் நோக்கி பார்த்து, இந்த சிலுவை மரித்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஆமென். மோசேயின் நாட்கள்ல, நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. தேவன் அவர்களை அவ்வளவு அற்புதமா வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வர்றார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார், பொழிய பண்ணினார். இல்லையா? யாருக்குங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும்? நான் இப்போ ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே அது தேனிட்ட பணியாரம் போல இருக்குன்னு சொல்றாங்க அந்த டேஸ்ட். நான் ஒரு தடவை அந்த டேஸ்ட் பார்த்துட்டுமே, அந்த தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் கேட்டது உண்டு. ஆமென். அதான் எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்துல ஜனங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா, ஆண்டவர் என்ன செய்யறாரு, வானத்திலிருந்து அந்த மன்னாவை பொழிய பண்றாரு பாருங்க. ஜனங்கள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசி அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சான்.
சரிப்பா உங்களுக்கு அது போர் அடிச்சு போச்சு. உடனே ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை கடல்ல இருந்து காடைகளை உருவாக்கி அவர் கொண்டு வர்றார். கடல்ல இருந்து காடைகள் உருவாக்கி வருது. காடைகளை பிடிச்சி சாப்பிடாங்க நான்வெஜ் கேட்டதுனால. அப்ப அதுவும் கொடுக்குறாரு, இதையும் சாப்பிட்டுக்கிறாங்க. அவர் இன்னும் பல அற்புதங்கள் எல்லாம் கற்பாறையை அடிச்சாங்க, தண்ணீர் பாறையிலிருந்து ஒரு பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார். இதெல்லாம் பார்க்கிறாங்க, அதெல்லாம் குடிக்கிறாங்க. எல்லாம் குடிச்சு விட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க, சிவந்த சமுத்திர வழியா கொஞ்ச தூரம் ஆண்டவர் நடக்க வச்ச உடனே இவங்களுக்கு உடனே டென்ஷன் ஆயிடுது. இவங்க என்ன பண்றாங்க, உடனே மோசையை தூசிக்கிறாங்க, ஆரோனை தூசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு எதிராக அவருக்கு விரோதமாக தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாக்குறேன், இவ்வளவு கடினமாடா இருதயமாடா, இவ்வளவு அற்புதம் செஞ்சு உங்களை எந்த மனுஷனுக்கு செய்யாத. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க நம்ம முன்னாடி செங்கல் ரெண்டா பழக்குதுன்னா நம்ம சும்மா இருப்போமா? ஏங்க நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா பாருங்க, சும்மா லைட்டா எங்கேயோ பார்த்ததுக்கே இந்த சுவிசேஷம் பைத்தியக்கார மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஏதோ சின்னதா ஒரு அற்புதத்தை பார்த்ததுக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இயேசுவை குறிச்சு ஆண்டவர் குறிச்சு அவ்வளவு பிரசங்கம் பண்றோம். ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷ மூளைக்கு எட்டாத பெரிய பெரிய அற்புதங்களை கண்டவங்க என்ன செஞ்சாங்க, கடின இருதயம் உள்ளவராக மாறினாங்க. இந்த இடத்துல ஒரு ஆண்டவர் சார் கோவப்படுறாரு. இம்மிடியேட்டாக என்ன செய்யறாரு, சர்ப்பங்கள் கட்டளையிடப்படுகிறது இல்லையா? பெரியன் பாம்புகள் வருது, வந்து எல்லாரும் கொத்துது, ஒவ்வொருத்தரையும் கொல்லுது, தீண்டுது. ஒவ்வொருத்தரையும் கொன்ன உடனே இப்போ வலி வந்த உடனே ஆண்டோட திரும்ப ஓடி போய் கெஞ்சுறாங்க, மோசிட்ட போய் கெஞ்சுறாங்க, ஐயோ எங்களை காப்பாத்துங்க, இல்லைன்னா அந்த பாம்பு என்ன செஞ்சு எங்களை கொல்லுது. இவங்க வேண்டிக் கொள்றதுக்கு அது ஏகப்பட்ட பேர் அதை கொத்தி கொண்டுட்டே வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சர்ப்பங்களுக்கு கட்டளை. அப்ப உடனே என்ன செய்யறாரு, அந்த ஜனங்கள் வந்து வேண்டிக் கொண்ட உடனே இவர் மனதுருகிறார். உடனே நம்ம ஆண்டவர் வந்து அப்படிதாங்க, அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். அவருடைய கோபம் வந்து இப்படிங்கிறது வந்து அவருடைய கோபம். அவருடைய அன்போ அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவர். ஜனங்கள் முறுமுறுத்த ஜனங்கள், ஆண்டவருக்கு விரோதமா பேசின ஜனங்கள் இம்மிடியேட்டா உடனே என்ன செய்யறாங்க, மோசையிட்ட போய் சரண்டர் ஆகுறாங்க. மோசே உடனே வேண்டிக் கொள்றாரு. உடனே அங்க மோசையிட்ட தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு கம்பத்தை ரெடி பண்ணு, ஒரு மர கம்பத்தை ரெடி பண்ணு. பழைய பாட்டில் நிறைய இடங்கள் நம்ம மரம் வரும், நிறைய இடங்கள் அது எல்லாமே சிலுவைக்கு அடையாளமானது. உங்களை மீட்க இரட்சகர் ஒருவர் வருவார், அவர் சிலுவையில் தொங்குவார், அவரை நோக்கி பார் நீ பிழைப்பாய் என்பதுதான் அந்த அதுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தமாக இருக்கு. அப்ப பாருங்க, இந்த சிலுவையை உடனே அங்க தேவன் சொல்றாரு, ஒரு மரத்தில் ஒரு வெங்கல சர்ப்பத்தை நீ உருவாக்கு, எந்த சர்ப்பம் உன்னை தீண்டுதோ, எந்த சர்ப்பம் உன்னை கொல்ல நினைக்கிறதோ அதே சர்ப்பத்தை போல நீ என்ன செய்ய, ஒரு கம்பத்துல ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை உயர்த்தி நிறுத்து. அதை நோக்கி யாரெல்லாம் பார்ப்பாங்களோ அவங்க எல்லாம் பிழைச்சுவாங்க. இதை சொன்ன உடனே என்ன செய்யப்படுது, உடனே ஒரு சர்ப்பத்தை, அதே போல வெங்கல சர்ப்பத்தை என்ன செய்யறாரு, மோசே ரெடி பண்ணி தூக்கி நிறுத்துறாரு. உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, அதை நோக்கி பார்க்கறாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் உயிர் பிழைக்கிறாங்க. பாம்பு கொத்தினாலும் இப்ப என்ன செய்யறாங்க, உயிர் பிழைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அதாவது நம்ம படிச்சிருப்போம் பாருங்க, அப்போஸ்தலர்கள்ல பவுல் கையில என்ன செஞ்சது, ஒரு சர்ப்பம் கொத்திடுது இல்லையா? கொத்தினதுக்கு அப்புறம் அந்த தீவுல இருந்த மனுஷங்க சொல்றாங்க, இவன் வந்து புயலுக்கு கடலுக்கு தப்பிச்சு வந்தான், இவன் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணி இருக்கிறான், அதனாலதான் என்ன செஞ்சிருச்சு, பாம்பு இவனை கொத்திருச்சு. இன்னைக்கு நம்ம மேல ஈஸியா பழிய போட்டுருவாங்க இல்லையா? எப்ப நீ வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்க, ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டா மனுஷனுக்கு எப்படிதான் இப்ப யோசிக்க சொல்லுவோம்னு தெரியல, உடனே போய் அவனுக்கு ஒரு பழிய போட்டுருது, நீ இதை ஏதோ பண்ணிட்டாப்பா, நீ ஆண்டவருக்கு விரோதமா என்னமோ செஞ்சுட்டா, நீ வந்து மோசமானவன், அதனால ஆண்டவரே வந்து தண்டனை கொடுத்துட்டாரு. அவர் தண்டனை கொடுக்கிறவர்கள, அவர் நம்ம மேல வர தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டவருங்க. இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். பிசாசு எப்ப வந்து பேசினாலும் சரி, நாம ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கணும், எங்க அப்பா தண்டனை கொடுக்கிறவரல்ல, அவர் என் மேல வர தண்டனையே அவர் தூக்கி சுமந்தவரா. பொய் சொல்லாத, போ பிசாசு, நீதான் என்ன வேதனைப்படுத்த வந்திருக்க, இப்ப என்ன விட்டு விலகுன்னு சொல்லி அவனுக்கு எதிராக நின்று பாருங்க, அவன் ஓடியே போயிடுவான். ஐயோ இவன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. இடத்துல பிசாசுகள் கதறுகிற பொழுது எனக்கு நிறைய நேரங்களில் எனக்கு சிரிப்பா வரும். எனக்கு அது சிரிக்கவா அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு தெரியாது. அவங்க எங்கேயோ வந்து அடிப்பாங்க, அங்க கால் பண்ணி பேசிட்டு பிசாசுகள் கிடந்து ஆடி கிடக்கும். அவங்க சொல்லுவாங்க, இவன்கிட்டயாப்பா பேசினா, இவன்கிட்ட எதையுமே ஜெயிக்க முடியாத, இவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், இவன்கிட்ட பொய்யே சொல்ல முடியாத. அதுக்கு தானா சொல்லுங்க,
ஆமா, நான் இவளை போன் பண்ணக்கூடாது, இவன் கிட்ட மட்டும் போன் பேச விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். அடிச்சுட்டாலே படுவாரி, அடிச்சுட்டாலே என்ன ஒண்ணுமே செய்ய முடியாதே அப்படின்னு. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அந்த வார்த்தை, நமக்குள்ள இருக்கிற வார்த்தை மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சிலுவை காட்சி உங்க மேல, உங்க முன்னாடி நின்னா போதுங்க. எனக்காக ஒருவர் சிலுவையில் தூக்கப்பட்டிருக்கிறார், என் பாவங்களுக்காக இல்லையா, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறல்களுக்காக. என் மேல வேற வேண்டிய அத்தனை ஆக்கியும் என்ன இருந்துச்சு, அவர் மேலதான் வந்துருச்சு. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பாருங்க. ஏசாயா 53 ஏசாயா 53 53ல 4-5 வசனங்கள் வாசிங்களேன். மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கரெக்டா அழகா வாசிங்களா, ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. மெய்யாகவே நிறுத்தி வாசிங்க சார், பாட்டு போட்டுருக்கு பாருங்க. அவர் நம்முடைய நல்லா கேட்க, இதெல்லாம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தைகள் இதுல எப்படி போட்டுருக்கு பாருங்க. மெய்யாகவே அவர்னா யாரு? இயேசு. யார் நம்முடைய? யாரு? நாம தான். நீங்க உட்கார்ந்து இருக்க மாதிரிங்களா, அது கேட்டுட்டு இருக்க நீங்க தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அங்க போட்டு மெய்யாகவே அவர், சொல்லுங்க சார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். யாருடைய துக்கங்களை? நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின், யாருடைய மீறுதல் நிமித்தம்? நம்முடைய. எத்தனை நம்முடைய வருது பாருங்க. அடுத்து சொல்லுங்க வாசிங்க. அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை, யாருக்கு சமாதானம் வரணும்? நமக்கு சமாதானம் வரும்படிக்கு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வசனத்துக்கு கையில தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஏங்க, அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரவங்கள், அவர் பட்ட அவமானங்கள் எல்லாமே யாருக்காக அப்படின்னா நமக்காக அவர் பாடுபட்டார். அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இவ்வளவு அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன், அவர் நினைச்சாருன்னா வாய் திறவாது இருந்தார் என்று சொன்ன வார்த்தைக்கு பதிலாக அவர் ஒரு வார்த்தையை பேசினால் போதும். நான் அருமையான ஒரு வசனத்தை சொல்லி வெளியே வந்த பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. அவர் அதாவது கெத்செமனே தோட்டத்துல அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. 18 யோவான் 18 அவர் வார்த்தையோட வல்லமை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியார் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். சரியா கவனிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, ஆழமா கவனிங்க. இயேசு அவங்க என்ன செய்யறாங்க, காட்டி கொடுக்கிறதுக்கு யூதாஸ் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாங்க. பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் வர்றாங்க. ஒரு பெரிய பட்டாளம் வருது. அங்க பார்த்தா போர்ச்சேவர் ஒரு பெரிய கூட்டமே வருது. அவர் பிடிக்கிறது, இயேசு பிடிக்கிறது. உள்ள வர்றாங்க. இயேசுக்கு அது அழகாக வார்த்தை. இயேசு முன்கூட்டியே என்ன செஞ்சிருந்தாரு, அவருக்கு எல்லாமே தெரியும். தனக்கு அவமானம் வரும்னு தெரியும், தன்னை அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரியும், தன்னை சிலுவையில் எறிந்து கொலை செய்வார்கள் தெரியும். ஆகவே அவர் பிரசங்கம் பண்ணின நாட்கள்ல கூட அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து பொழுது 3 நாள்ல கட்டி எழுப்புவேன் இல்லையா. அவர் தம்மை குறித்த சாட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதே போல யூதாஸ் காரியத்துக்கு அவன் கையில் என்ன செய்யறார், ஆண்டவர் காசை கொடுத்து நீ போய் என்னப்பா வெளியில போ. அவன் போற பந்தியில் அமர்ந்து இருக்கிற பொழுது பேச அவனுக்கு பிசாசு பூந்ததை ஆண்டவர் பார்க்கிறார். இப்பொழுது இவனை காட்டி கொடுக்கிறது பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வருவாங்க அவருக்கு தெரியும். இப்பொழுது அவர் எந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற பொழுது
ஒரு பெரிய கூட்டம் வருது, யூதாஸ் கூட்டிட்டு வர, நான் முத்தம் கொடுத்தவர் என்ன செஞ்சேன் காட்டுறது நைஸா. அப்ப இயேசு நின்ன பொழுது அந்த இடத்துல வந்து கேட்கிறாரு இல்லையா, யாரை தேடி வந்தீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடி. அப்ப அதுக்கு இயேசு வந்து ஒரே ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதை வாசிக்க, இப்ப வாசிங்க. அதற்கு இயேசு நான் தான் என்றார். நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோட கூட நின்றார். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே, நான் தான் என்று இயேசு சொன்ன உடனே, நல்ல கவனிங்க இந்த இடத்துல பாருங்க, இயேசு சொல்றாரு, அது நான் தான்ப்பா. அவர் சொன்ன உடனே அங்க என்ன சிஸ்டர் நடக்குது வாசிங்க. பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். அவர் அந்த வார்த்தை நான் தான் என்று சொன்னதுக்கே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்த அத்தனை பேரும் பின்னாடியே பொத்து பொத்து விழுந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை நான், நான் என்ன, நான் என்கிற ஒரே ஒரு அடையாளம் தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. I am இல்லையா, நானே. அந்த நானேங்கிற இடத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது பாருங்க. அந்த இடத்தை தான் பிசாசு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அந்த விஷயத்தை தான் மனுஷனுக்குள்ள அவன் என்ன செஞ்சான், திணிச்சான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பெருமை கொள்ளுகிறவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிப்பார். ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வந்துருது, நான் தாண்டா எல்லாம் என்னாலதான், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை பண்ணேன், என்னாலதான் இது முடியும், என்னால இந்த நான்கிற பெருமை வந்துச்சா, அவனுக்கு வெளியில இருந்து எதிரி வேண்டாம், தேவனே அவனுக்கு எதிரியா இருப்பான். அல்லேலூயா. இந்த நான்கிற இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்கு மாத்திரமே இருக்கிறது. பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வல்லமை அங்க செயல்படுகிறத பாருங்க. அத்தனை பேர் பின்னிட்டு பொத்து விழுந்துறாங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே. இப்படிப்பட்ட ஒரு தேவன், வார்த்தையாக இருக்கிற தேவன், வார்த்தையினாலே விடுவிக்கிற தேவன், தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கிற தேவன், தம்முடைய வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டித்து உண்டாக்கிற தேவன் தான் இந்த இடத்துல, இந்த நேரத்தில் அவர் எங்க நிற்கிறாரு, கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் வாய் திறவாது இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நினைச்ச, அவர் பேசினா என்ன வேணாலும் நடக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இல்லையா. ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். நீர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மகள் பிழைத்திருப்பாள். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பி போறாங்க, அவன் மகள் பிழைச்சிட்டான். இவன் என்ன செஞ்சான், இதமான என்ன செய்யறான், அவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் போகிறாங்க, வேலைக்காரன் என்ன செஞ்சிடறான், பிழைச்சிடறான். பாருங்க, படகுல போகிற பொழுது எழுந்து நின்று காற்றை போய் அடக்குறாரு இல்லையா, இறையாதே நில். சீசர்லாம் பயந்து நடந்துறாங்க, அவ்வளவுதான் மறிச்சு போயிடும். இவர் தூங்கிட்டு இருக்கிறார், பின்னேல போய் தூங்கிட்டு இருந்தாங்க புயல்ல. அவர் உண்மையா தூங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நம்முடைய சீசர்கள், தம்மை விசுவாசிக்கிற விசுவாசிகள், நான் என்ன சொல்றேன், விசுவாசிகளே கிடையாது, எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்க. அப்ப ஆண்டவர் அந்த மாதிரி அவங்க கிட்ட ஆண்டவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார், இவங்க விசுவாசத்தோடு பேசுவார்களா. எவ்வளவோ காரியங்கள் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ காரியங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இல்லையா. காட்டத்தி மரத்தை பார்த்து ஒரு இடத்துல கனி ஒன்றும் இல்லை, நீ பட்டு போவேன்னு சொன்னதுக்கு அது பட்டு போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தவங்க கடல்ல புயல் வருகிற பொழுது இவங்க என்ன போல பேசுவாங்கன்னு ஏசப்பா என்ன செஞ்சாரு, எதிர்பார்த்தார். இவங்க பேசல, மாறாக உடனே இயேசுகிட்ட தான் ஓடுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. போராட்டம் பிரச்சனை வருது அப்படின்னா எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம், நான் முதல்ல அதை எதிர்த்து நிற்பேன். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு கடந்த நாள்ல ஒரு Facebookல ஒரு தம்ப்நெயில் ஒன்று போட்டு விட்டுருந்தேன். எனக்கு தரிசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினது அது என்ன அப்படின்னா, ஒரு 5 தடவை பாம்பு என் காலுக்கு கீழே இருக்கும். அந்த பாம்புக்கு மேல அப்படி ஒரு காலை வச்சிருப்பேன், ஒரு பெரிய கடப்பாறை கையில் வச்சு அது மேல தலையில ஊத்தி வச்சிருப்பேன். 5 தடவை மண்ணுக்குள்ள பூந்து போயிருக்கும். என் பின்னாடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்கிட்ட நிற்பார். இது எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். அது அப்படியே ஒரு பிக்சரா போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு அதுக்கு நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அது எனக்கே பார்க்க, இது எனக்கு தேவன் பிரத்யட்சமா தரிசனமாய் கொடுத்தது. அல்லேலூயா. அவர் சிலுவையில் அவர் தலையை நசுக்கினார். சிலுவையில் பிசாசு தோற்கடிக்கப்பட்டார். எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? இயேசு பிதா சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தபடினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு இயேசு அப்படியே கீழ்ப்படிந்தார்.
வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய மூத்த சகோதரன். அவர் நமக்கு முன் உதாரணங்களை வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டுமா? இயேசு என்ன செய்தார்? அவர் எப்படி செயல்பட்டார்? அவர் எப்படி பேசினார்? நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்க தான் இந்த பூமியில, நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி, நீங்க தான் ராஜாதி. அவர் நம்முடைய ராஜாதி ராஜா. அதுல கையெழுத்து மகிமைப்படுத்துவாங்க. இந்த பூமியில நாம தான் ஆளுகை செய்யணும். பிசாசின் கையிலிருந்து நம்முடைய கைகளில் ஆர்டர் வாங்கி தந்திருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாதி ராஜா. சிலுவையில இதுதான் நடந்தது. ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை நமக்கு எடுத்து தந்தார். எந்த பிசாசின் கிரியைகளை, பிசாசின் ஆதிக்கங்களை, அவருடைய அதிகாரங்களை நாம் மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவோ அந்த இடத்தை நமக்கு ஃப்ரீயாக்கி தந்தார். நாம் அவனை ஜெயிக்கும்படிக்கு, அவனை மேற்கொள்ளும்படிக்கு ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி நமக்கு என்ன செஞ்சாரு? அந்த பல்ல பிடிக்கிட்டு தந்த பாம்பை கையில கொடுத்துட்டாரு. வச்சு விளையாடுறவனே அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? நீ அடிச்சுக்க, புடிச்சிக்க, கடிச்சிக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அது ஒண்ணு என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது. இததான் மோசேட்ட சொன்னாரு. அந்த சர்ப்பம் போடப்பட்ட பொழுது இல்லையா, சர்ப்பம் கம்ப பலகை கம்ப போடுறாங்க. கம்ப போட்டோன்னு என்ன ஆகுது? சர்ப்பமா மாறுது இல்லையா? மோசே வந்து அதை போட்ட உடனே அது சர்ப்பமா மாறுது. இப்போ மந்திரவாதி என்ன செய்யறான்? சர்ப்பமா மாற்றுறான். இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் அறிஞ்சு கொள்றது இல்ல. வேதம் சொல்லுகிறது பிசாசுகள் பொய்யான அற்புதங்களை செய்யும். இதுல நிறைய பேர் மாத்திடுவோம், நிறைய பேர் மயங்கிடுவோம் பாருங்க. அப்ப உண்மையான தேவன் யார் என்பதை அங்கே காட்டப்படுகிறது. அவங்களால 1-2 அற்புதங்களை அதே போல செஞ்சு செய்யறாங்க. மந்திரவாதிகள் இல்லையா, குறி சொல்றவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க அவங்க என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மந்திரத்தின் மூலம் அவங்களும் பாம்பை என்ன செய்யறாங்க? உருவாக்கி காட்டுறாங்க. ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? மோசே கையில் இருந்தது ஒரு மிகப்பெரிய பாம்பாக அவர் போட்டு இந்த பாம்பு அந்த பாம்பால முடிஞ்சிச்சு. இவங்க மூணு அற்புதங்களை தொடர்ந்து செஞ்சு பார்க்கறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் 4வது அற்புதம் போகிற பொழுது மந்திரவாதிகள் நடுங்கிட்டு அவங்க போய் ராஜாட்ட சொல்றாங்க, இது வந்து உண்மையான தேவன் அவர். அல்லேலூயா. அது இதுக்கு மேல எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. இது அற்புதங்களை செய்கிறவர் சர்வ வல்லவர். அவருக்கு முன்பதாக எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கு நீங்க மந்திரவாதிகளை, தந்திரவாதியை குறி சொல்றாரோ அவரை நீங்க தைரியமா இருந்து பாருங்க. உலகத்தில் இருக்கிறவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா. என்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி இருக்கிறார். எதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்டது? நம்முடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நின்று நீதிமானாய் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியை நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலா எல்லாத்தையும் கொலைப்படுத்த கூட பேசிட்டு இருக்கு. எல்லாத்தையும் உள்ள போட்டு கொண்டு வருங்க. கொஞ்சம் பேரா இருந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பேசி கொண்டு இருக்கு. ஆமென். நீங்க அநேக சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. இது கவனமா கேட்டு உங்க வாழ்க்கையில இயேசு செயல்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லி நம்ம நிற்போம் அப்படின்னா எப்படிப்பட்ட படைகளும் நடுங்கும். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகும். ஒண்ணுலாம போயிடும். ஆமென். சத்துருக்களும் உங்க இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. கடந்த நாள் இருந்து உங்களோட சாட்சி சொல்லிட்டு போனோம்ல பாஸ்டர், எங்க அக்கா வீட்டுக்காரர் கொஞ்சம் சாட்சி சொல்லிட்டு போனோம் பாத்தீங்களா? அது போயிட்டு ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். எங்க அக்கா வீட்டுக்காரர் கடைக்கு முன்னாடி அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி வர்றார். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அக்கா வீட்டுக்காரர்கிட்ட வந்து, எப்பா உனக்கு செஞ்ச அந்த அந்த தகடுகள், மந்திர தகடுகள், அந்த உனக்கு செஞ்ச அந்த செய்வினை பொருட்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன், நீ எனக்கு இப்ப காசுதான் அப்படிங்கிறாங்க. இவரு சொல்றாரு, நீ யார் யாரு? ஒன்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாது, நீ என்கிட்ட வந்து காசு கேட்கிறா? நடந்தது என்ன தெரியுமா? எங்க அக்கா வீட்டுக்காரருக்காக அவங்க பிசினஸ்ல தொழில் உயரக்கூடாது இல்லையா, அவங்க வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் அந்த நாட்களில் மந்திரங்கள் பண்ணாங்க. மந்திரங்களா செஞ்சு பார்த்தாங்க. ஏவல் பிசாசுகள் ஏவி விட்டு பார்த்தாங்க. பல காரியங்கள் செஞ்சாங்க. கடைசியா நடந்தது என்ன அப்படின்னா, இந்த மந்திரவாதி எவ்வளவோ செஞ்சு பார்த்து எங்க அக்காவுக்கு, அக்கா வீட்டுக்காரருக்கு யாருக்கும் ஒண்ணுமே ஆகல. மாறா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ பயங்கரமா உயர்ந்துட்டாங்க. ஆமா, எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டவர் உயர்த்திட்டாரு. இப்போ மந்திரம் செய்ய சொன்னார் பாத்தீங்களா? அந்த மந்திரவாதிக்கு வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, டேய் உனக்கு 5 வீதம் தர மாட்டேன், இப்போ மந்திரம் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆளுக்கு இவ்வளவு பொருளுக்கு என்னெல்லாமோ செஞ்சேனே, இவன் கடைசியா பணம் தர மாட்டேங்கிறானே, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு சொல்லிட்டு
வழியே இல்லாம பாருங்க, இவன் புத்தி கோளாறாகி பாருங்க, யாருக்கு சேவனை வச்சாலும் அவங்க கிட்ட மந்திரவாதி கேட்கிறான் பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. ஆச்சரியமா இருந்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரவாதிகள் உங்க காலில் வந்து விழுவாங்க. ஆமென், அல்லேலூயா. மந்திரம் பலிக்காது. இயேசுவுக்கு முன்பதாக தந்திரங்கள் செயல்படாது. அவருக்கு முன்பதாக எந்த செய்கைகளும் செயல்படாது. மாறாக யார் செய்வாங்களோ அவங்களே என்ன செய்வாங்க? உங்க பாதத்தில் தான் விட வச்சிருவாங்க. கடந்த நாள்ல கூட ஒரு மந்திரவாதின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்திருந்தா நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். ஒரு பிசாசு பேசினவர், ஒரு மந்திரவாதி, சேவனை செஞ்ச மந்திரவாதி பாஸ்டர். மந்திரவாதி என்ன செய்யறான்? நேரடியாவே அந்த பெண்ணுக்கு வந்து என்னிடத்துல மோதுறான், என்னிடத்துல பேசுறான். நான் சொல்றேன், அதை பார்த்து பாதாள பிசாசே போன நரகத்துக்கு அப்படிங்கிறேன். அவன் சொல்றான், அந்த பெண்ணுக்குள்ள இருந்து அந்த மந்திரவாதி பேசுறான், நான் பிசாசு கிடையாது. யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாருங்க, இருந்தா பாருங்க, யூடியூப் பாக்குறவங்க பாருங்க. நான் இப்போ லாஸ்ட் டைம் அது ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த மந்திரவாதி அவன் சொல்றான், நான் பிசாசு கிடையாது, நான் பிசாசு கிடையாது, நான் மந்திரவாதி, நான் மந்திரவாதி அப்படி. அந்த பெண்ணுக்கு வந்து பேசுறான், நான் மந்திரவாதி. நான் சொல்றேன், நீ எந்த மந்திரவாதியா இருந்தானே, இயேசுவின் நாமத்தில் அந்த பொம்பளைக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அந்த பெண்ணுக்குள்ள வந்து கிட்னி 2 கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கி அந்த பிசாசு வந்து 2 கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கி, அவங்க செலவு பண்ணாத பணம் கிடையாது, காசு கிடையாது, கால் கையெல்லாம் வயிறுலாம் வீங்கி போயிருக்கும். 2 கிட்னி செயலற்று போய் மருத்துவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாதுட்டாங்க. கால் கை மூஞ்சி வயிறுலாம் வீங்கி போயிடுச்சு. கடைசியா வேற வழியே இல்லாம, அவர்கிட்ட செலவு பண்ண பணம் இல்லாம வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறாங்க. எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்க முடியல, வாங்க முடியல. ஃபைனலா என்னுடைய ஜெபத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த பிரேயரை கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு ஆட்டம் வந்திருக்கு. நான் விடுதலைக்கு நிறைய ஸ்பெஷல் பிரேயர் போட்டிருப்பேன். இந்த பிரேயருக்கு ஆட்டம் வந்த உடனே அவர் உடனே கால் பண்றாரு, ஐயா இந்த மாதிரிங்கய்யா, முதல் நாள் எடுத்து நான் பேசுறப்பயே அந்த பிசாசு கேட்டேன், பிசாசு நீ அந்த பொம்பளைகளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறா? அது சொல்லுது, நான் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி வச்சிருக்கேன். அது சொல்லுது, அவ காலை நடக்க கூடாது, அவ நடந்து போயிட்டா சுவிசேஷம் சொல்லிடுவா எல்லாருக்கும். அதுக்காக காலில் வீக்க வச்சு அந்த பொண்ணுக்கு கால் எரிஞ்சு கால் தானா வெடிக்கும், 2 பிளக்கும், ரத்தம் தானா சாடும், அழுகி நாரும். அவங்க கணவர் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுல ஒரு பிள்ளைக்கு சுகர் லெவல் 350, இன்சுலின் போட்டு இருக்காங்க. அந்த பிசாசு சொல்லுது, இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் கொடுத்துருக்கேன், இந்த பிள்ளையை கொல்லாம விட மாட்டேன். இந்த அம்மாவுக்குள்ள பிசாசு அது வந்துருச்சுன்னா இந்த அம்மா கண்ணை உருட்டி உருட்டி அந்த பிள்ளையே தான் பார்க்கும், முறைக்கும். அந்த பிள்ளை முன்னாடி போனா டென்ஷன் ஆகும். ஃபைனலா பாத்தீங்கன்னா அது சொல்லுது, தெரியாம உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு. இயேசுவின் நாமத்தில் அவங்க அநேக பிசாசுகள் ஒவ்வொன்றையா துரத்துவோம், துரத்த ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் கதறி அழுது கெஞ்சி போகும். ஃபைனல் அன்னைக்கு தான் வந்து மந்திரவாதி நேரடி வரான். அவன் கூடு விட்டு கூடு வாங்கிற மந்திரவாதியம். நான் சொன்னேன், இதை கூட நான் கதையில தாண்டா கேட்டிருக்கேன், இன்னைக்கு தாண்டா ஒண்ணு நான் நேரடியா பாக்குறேன். அவன் சொல்றான், உனக்கு விரோதமா என்ன ஒண்ணுமே செய்ய முடியலையே. இந்த மந்திரவாதி சொல்றான், நீங்க அந்த யூடியூப்ல கேட்டு பாருங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, உன்னால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நாங்கள் இயேசுவின் நாமத்துல சபிக்கப்பட்ட மனுஷனை, இவன் மேல வந்திருக்கிற அத்தனை வியாதியும் உனக்கு வரட்டும். இவளுக்கு வந்திருக்கிற குஷ்டரோகம், இவளுக்கு வந்திருக்கிற குஷ்டரோகம் என்ன செய்யட்டும், உனக்கு வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பெண் அவ்வளவு சுத்தரவாத செஞ்சு. அவங்க ஒரு நாள் பாருங்க, இந்த கேன்சர் ஏசப்பா சொன்னாரு, ஏசப்பா சொன்னது வார்த்தை என்னன்னா, 2 கிட்னி நான் செயல்படுத்த வைப்பேன், மறுபடியும் ரெக்கவர் பண்ணுவேன். அவங்க உங்ககிட்ட வருவாங்க சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க அப்படியே அவங்க ஒவ்வொரு அவங்க சரீரத்துல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு, மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் இப்படி சேலஞ்சான காரியங்கள் நிறைய என்னுடைய வாழ்க்கையில ஊழிய அனுபவத்தில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும். அவங்க நான் இப்பவுமே சொன்னாங்க, ஐயா உங்களை தேடி வந்துட்டுமா? நான் சொன்னேன், இல்ல நீங்க எங்க வேணாலும் இருங்க, நாள் கொண்டு வரும், நீங்க வருவீங்க, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. பரிபூர்ணமா நீங்க சுகமாகி வருவீங்க. நீங்க அந்த சகோதரி அந்த மந்திரவாதி சொல்றாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல, நான் ஓடிடுறேன். நான் சொல்ல ஓடிடு, நீ என்ன செய்யக்கூடாது, திரும்ப வரவே கூடாது. இயேசுவின் நாமத்துல பலிபீடங்கள் எல்லாம் தவிடுபடியா. முதல்ல சிரிச்சான். பிசாசு எப்பவுமே பாருங்க, அது சிரிக்கும், தந்திரமா சிரிக்கும். முதல்ல என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி. எப்ப அவன் சிரிச்சுட்டானோ அப்ப அவன் முடிஞ்சுட்டான்னு இருக்கும். ஹல்லேலூயா.
நிறைய பிசாசுகள் அப்படிதான். நம்மளை பார்த்து நான் போக மாட்டேன், நான் அப்படி ஆஹான்னு சிரிக்கும். சிரிச்சிட்டாலே அவன் பேஸ் மட்டும் ஆடிட்டுன்னு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவன் தந்திரக்காரன். நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்கள் இந்த நாளிலே. அல்லேலூயா. ஆமென். அந்த சிலுவையை நோக்கி பார்க்க பாருங்க. சிலுவையை தியானிக்க உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மௌனமாக இருந்தார். இந்த நாள் நம்ம அதுதான் பாருங்க, நம்ம தியானிச்சு விடுறோம் பாருங்க. அவர் மௌனம், எதுவுமே பேசல பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல இல்லையா, அவர் வந்து நிறுத்துற அந்த நாட்களில் அவர் அப்படியே மௌனமாகிறார். அவர் அதுக்கப்புறம் பிலாத்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. பல காரியங்கள் பேசினாலும் அவர் மௌனமா இருக்கிறார். அநேக நேரங்களில் நாமளும் என்னதான் செய்யணும்? மௌனமா இருக்கிறோம். அல்லேலூயா. எப்ப நீங்க அமைதியா அமர்ந்திருப்பீர்களோ, அவன் பிசாசு எந்த நோக்கத்துக்காக வந்தானோ அந்த நோக்கத்தை அவன் என்ன செஞ்சிருவான்? வந்த வேகத்துக்கு என்னத்தையாவது செய்வான். நீங்க ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனையில வந்து அவன் பிரச்சனையோட வர்றான் அப்படின்னா, எடுத்த உடனே உங்க காரியத்தை நீங்க சொன்னா அவன் காலில் ஏறவே அவன் உங்ககிட்ட அந்த காரியத்தை சொல்லி அவன் முதல்ல அப்பாடா அவனுடைய இருதயத்துல பாரம் இறங்கணும். எங்க வீட்டுக்காரமா அடிக்கடி கேட்பாங்க, என்னங்க மணிக்கணக்கா உட்காந்து நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, வார்த்தையில பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்கிட்டாலும் பேச மாட்டீங்களா? திடீர்னு ஒரு சில கடுப்பான சொல்லுவாங்க, நீங்க இந்த பைபிளை கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிமா. எத்தனை பேருக்கு போயிருக்கு? ஏன்னா அந்த அளவுக்கு இது கூட நான் ஈடுபாடா இருப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒருத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற அவருடைய இருதயத்தில் அந்த பாரத்தை ஆவியானவர் காட்டுவார். அவங்க இருதயத்தில் அநேக பாரங்கள் இருக்கு, கசப்போல் இருக்கு. அப்ப அதையெல்லாம் சொல்ல வைக்கணும். அவங்க சொல்ல 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 அவங்க இருதயத்தில் இந்த பாரம் இறங்கும். அல்லேலூயா. அந்த பாரம் எப்போ அவங்க இருதயத்தில் இறங்குதோ, அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அச்சாரம் போல அவங்க இருதயத்தில் போய் பதியும். அல்லேலூயா. சிலுவை அண்டை கிறிஸ்து இயேசு அண்டை வருகிற பொழுது, அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற பொழுது நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம இருதயத்தின் பாரத்தை எல்லாம் அங்கதான் இறக்கி இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி கிறிஸ்து. ஏன்னா நம்முடைய பாரம், நம்முடைய ஆண்டவர் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமையை என்னிடத்தில் இறக்கி வைங்க. உங்க மேல இருக்கிற பாவ சாபங்கள், சுமைன்னு என்னது? நம்ம மேல இருக்கிற பாவங்கள், நம்ம செஞ்ச அக்கிரமங்கள், நாம் ஆண்டவருக்கு பிடிக்காத செய்த அநேக அதாவது அவருக்கு விரோதமான காரியங்கள், இல்ல மீறுதல்கள், அதுக்கு மேல எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? அவர் சமூகத்தில் இறக்கி வைக்கணும். அந்த சிலுவைக்கு முன்பு நம்ம இறக்கி வைக்கிற பொழுது அந்த இடத்துல நமக்கு மன்னிப்பு உண்டாகிறது. அவர் அங்கே சிந்த ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே நம்மை அழைத்தவர், அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவரே நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர், அவரே நம்மை மகிமையும் படுத்துகிறவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல இன்னும் ஆழமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல நம்ம மிக முக்கியமா நம்ம ஆரம்பிச்ச என்ன அப்படின்னா, பிதாவுடைய அன்பு. இது எல்லாத்துக்கும் காரணம், இயேசு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் யாரு? பிதாவுடைய அன்பு. அவர் நம்ம மேல வச்சிருந்த அன்பு. எப்படி கெட்ட குமாரன் போய் திரும்ப வருகிற பொழுது அவன் என்ன செஞ்சானா, தன்னிடத்தில் உள்ள இளைய குமாரன், அவனுக்கு கெட்ட குமாரன் சொல்லக்கூடாது, என்ன அவன் இளைய குமாரன், ஆமா ரெண்டாவது பிள்ளை, சரிங்களா? இளைய குமாரன் செல்ல பிள்ளை, கடைசி பிள்ளை. சரி, அப்போ அந்த அந்த ரெண்டாவது பிள்ளை, அந்த இளைய குமாரன் என்ன செய்யறான்? போய் அவன் மனம் திரும்புகிறான் பாருங்க. சிலுவை என்பது என்ன அப்படின்னா, அப்பா கிட்ட நம்ம வருகிற பொழுது அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று, மனம் திரும்புதல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிலுவை என்று நாம் வந்து நிற்கிற பொழுது, அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னது? மனம் திரும்புதல். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினாங்க? பாம்பு கடிச்ச உடனே அந்த இடத்துல மனம் திரும்புறாங்க. தன்னுடைய குற்றங்கள் அவங்க யோசிச்சு பார்க்கிறாங்க. உடனே அவங்க அந்த இடத்துல அறிக்கைப்பட்டாங்க. ஐயோ, மோசே வந்து சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சிட்டோம்? பாவம் செஞ்சிட்டோம், தேவனை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? தவறான தூஷிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிங்கன்னு சொன்ன பொழுதுதான் தேவன் மனம் இறங்கினார். இதுதான் இங்க இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. அவன் மனம் திரும்புகிறான். அவன் எங்கேயோ மனம் திரும்பிட்டான். பிதா கண்ணுக்கு முன்னாடியே மனம் திரும்பல. அவன் எங்கேயோ இருந்த மனம் திரும்பின உடனேயே பிதாவுடைய இருதயத்துல விழுந்துருச்சு, என் பிள்ளை என்ன வந்துருவான். அல்லேலூயா. ஆகவே அவர் என்ன செஞ்சாரா? அவன் போன பாதை வழியே பார்த்து உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு அவன் வருவான், இந்த நேரத்தில் அவன் வருவான், இந்த நிமிஷத்துல அவன் வருவான்.
அவன் மனம் திரும்பின உடனேயே பிதாவுடைய அதாவது தகப்பனுடைய இருதயத்துல விழுந்துருச்சு, என் பிள்ளை வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாதைகள் செவ்வைப்படுத்தப்படுகிறது. அவன் தன் தகப்பனுடைய வீட்டை நோக்கி பார்க்கிறானா, என் தகப்பன் வீடு எப்படிப்பட்டது, என் தகப்பன் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவோ பேரை போஷிக்கிறார், எவ்வளவோ பேரை காப்பாற்றார், எத்தனையோ குடும்பங்களை அவர் காப்பாற்றார், அவரிடத்துல எவ்வளவு ஆதாரங்கள் உண்டு. நான் அவரிடத்துல ஓடி போகட்டும், வேற எங்கேயும் போகணும் இல்லை. இப்படி ஓடி போகிற இன்னொரு கெட்ட குமார், அவன் கெட்ட குமார்னு பேர் வைக்கலாம், அவன் தான் யூதாஸ். அவனுக்கு கெட்ட குமார்னு பேர் வைக்கலாம். அவன் இயேசு கிறிஸ்துவனை திரும்ப வரல பாருங்க. பாவம் செஞ்சிட்டான், குற்றம் பண்ணிட்டான், ஆனால் அவன் இயேசுவை விட்டு அவன் விலகி ஓடினான். அவரிடத்துல வந்திருந்தான்னு வச்சுங்களேன், அவனை நிச்சயம் 100% மன்னிச்சிருப்பான். ஆனால் அவன் இயேசுவண்டை ஓடி வரல பாருங்க. என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சேற்றுக்குள்ள, எந்த ஆழத்துக்குள்ள, எந்த பாவத்துல, எந்த கொடூரமான பாவத்துக்குள்ள போனாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது அவரிடத்துல நீங்க மனம் திரும்பி அவரை நோக்கி பார்த்துட்டீங்கன்னா போதும், உங்களை அப்படியே கையை கொடுத்து தூக்கிடுவாரு. இதைத்தான் இந்த தாவீது சொல்லுகிறான், நான் பாதாளத்துல படுக்க போட்ட பொழுது கூட உங்க காரணம் அங்கே, ஏன்னா அவருடைய பாவம் அப்படிப்பட்டதாக இருந்தது இல்லையா. பத்சேபாவிடத்தில் தவறான ஒரு பாவம் செய்கிறார் இல்லையா, தன் மனைவி இல்லாத இன்னொரு மனைவியின் மேல் ஒரு பெண்கள் ஆசை வைத்தது மாத்திரமல்ல, தந்திரமாய் சூழ்ச்சி பண்ணுகிறார். தந்திரமாய் சூழ்ச்சி பண்ணி அவனுடைய அதாவது அந்த பெண்ணுடைய கணவனையே கொலை செய்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவனை தேவன் மன்னிக்கிறார். அவன் மனம் திரும்புகிறான், மனம் கசந்து தேவனுக்கு அழுகிறான். நாம் அழக்கூடிய இடம் சிலுவை, நாம் மனம் திரும்ப வேண்டிய இடம் சிலுவையை, அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, சிலுவையில என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக இயேசுவே நீர் இவ்வளவாய் அடிக்கப்பட்டீரே, எனக்காகத்தானே எல்லாமே. என்ன நம்ம படிச்சோம், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர்தாமே என்ன செஞ்சார், சிலுவையை சுமந்தார். அப்ப நாம் அதை புரிந்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கிற பொழுது பாருங்க, இளைய குமாரன் வருகிற பொழுது, ஓடோடி வருகிற பொழுது தகப்பன் எதிர்பார்த்து நிற்கிறார். அவர் ஓடி வருகிற பொழுது கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். அது வரைக்கும் அவர் படாத சந்தோஷத்தை அன்னைக்கு சந்தோஷப்படுறாரு பாருங்க. சிலுவை நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஆமென். சிலுவையில் பிதா காட்டிய அன்பை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அது நம்மை இழுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற பொழுது சிலுவையில் எனக்கு என்ன நடந்தது, ஏன் இயேசு மௌனம் சாதித்தார், எதற்காக அவர் அந்த இடத்துல எல்லாவற்றையும் சகித்தார். அவர் நினைச்சு அவர் சொல்றார், நான் இப்பொழுது கட்டளையிட்டால் கூட 2000 லேகியோன்கள் என்ன செய்வாங்க, அதாவது தூதர்கள் இறங்கி வந்து என்னை காப்பாற்றுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரா, வாய்ப்புறவாது நின்றார். காரணம், பிதாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நின்றார். இந்த வேத வார்த்தையில சொல்லக்கூடிய என் பிதாவாகிய தேவனுடைய கிறிஸ்து இயேசுடைய இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிகிற பொழுது, இந்த வார்த்தையின்படியே உங்களை செவ்வைப்படுத்துகிற பொழுது, இந்த கற்பனைகளை உங்கள் இருதயம் என்கிற பலகையில் எழுதி கொள்ளுகிற பொழுது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நீங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவீங்க. இந்த பூமியில என் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்கள் தரித்திரம் மாறும், உங்க குடும்ப சூழ்நிலைகள் மாறும், உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகும். இந்த பூமியில உங்க ராஜாக்களை போல அவர் உங்களை வாழ வைக்க அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என் மகன் வந்து அதாவது அந்த டெங்கு ஃபீவர்ல இருந்த பொழுது அந்த பிளட்ல, அந்த ரத்தத்துல பாருங்க, பிசாசு வியாதியை கொண்டு போய் எந்த வியாதியை குணப்படுத்த முடியல அப்படின்னா, ரத்தம் சம்பந்தமாக எந்த வியாதி வந்தாலும் காப்பாற்ற கஷ்டம். பிசாசு கொண்டு வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே ரத்த சம்பந்தமா தான் இருக்கும். அவனுக்கு டெங்கு ஃபீவர் என் பையனுக்கு வந்திருந்த பொழுது அந்த இடத்துல எல்லாரும் வந்து நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சாங்க. பகல ஃபுல்லா வர்றாங்க. அவன் அன்கான்சியஸ் போயிட்டான். நைட்டோட நைட் 2 மணிக்கு தூக்கிட்டு போனோம். மயக்க நிலைமையில தூக்கிட்டு போறோம். காய்ச்சல் நிற்கவே இல்லை. அவனுடைய அந்த பிளட் கவுண்டிங் குறைஞ்சு போச்சு. இவன் அது என்ன சொல்லுவாங்க, அது பிளேட்லெட் வந்து ஃபுல்லா இறங்கிடுச்சு. அது வந்து 3.5 லட்சத்துக்கு மேல இருக்கணும். என் பையனுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் 6 லட்சத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. ரத்தம் ஏற்றி பண்ணாங்க. ஆனா என் உள்ளத்துல அந்த இரவுல ஆண்டவர் என்கிட்ட வந்து எனக்கு ஆவியானவர் உணர்த்துற இடத்துல,
நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்பாட்ட இப்படி கேளு. எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஏசப்பா உங்க ரத்தம் சிலுவையில என் பையன் ஜேசனுக்காக நீங்க ரத்தம் சிந்திருக்கீங்கல்ல, அந்த ரத்தம் இப்பொழுது என் பையனுக்குள்ள வரட்டும். இதை ஜெபமா நீ சொல்லு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல நைட்டு எங்களுக்கு எந்த ஊழியக்காரங்களும் அப்ப இல்ல பாருங்க. எல்லாரும் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. பாடுபடுறது நம்ம தான் இடத்துல உட்கார்ந்து இல்லையா, அந்த இடத்துல உட்கார்ந்து கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கிறோம். என் மனைவி வந்து கால் மாட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்து 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிளட் எடுத்து பார்க்கணும். அவனுடைய ஸ்கின் கலர் வந்து ப்ளூ கலரா மாறிடுச்சு. அந்த டாக்டர் வந்து அவங்க ஒரு பிலீவர், அவங்க கிறிஸ்டியன்கிறனால நான் ஒரு ஊழியக்காரங்கனால என்கிட்ட சொல்லுவதற்கு அவங்களுக்கு சங்கடமாயிருச்சு. அவங்க ஆளே வரல மருத்துவமனைக்கு. வந்தா என்கிட்ட ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் வார்டு மேல நீங்க உங்களுக்காக ஊழியக்காரருக்காக நான் தரேன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது எல்லா ஊழியக்காரங்களும் வந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு பாசத்தின் வராங்க, போயிடறாங்க. அதனால ஒரு ஊழியக்காரருடைய தீர்க்க தரிசனமான வந்து பேசிட்டாரு, இவன் பிழைச்சிருப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. அவர் பாத்ரூம்ல குடிச்சிட்டு எங்கேயோ ஊழியத்துக்கு போகக்கூடியவர். ஆர்டர் சொன்னா ஊழியத்தை கேன்சல் பண்ணு, நீ ஹாஸ்பிட்டல் போ. அவன் என் மகன் இருக்க, அவன் போய் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் பாவம் கணவன் மாதிரியே 2 பேரும் ஊழியத்தை விட்டு அங்க வந்தாங்க. உங்ககிட்ட ஆர்டர் சொல்ல சொன்னாரு சொல்லி வார்த்தையும் வந்துருச்சு. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், அங்கதான் உட்கார்ந்துருக்கோம். வார்த்தையை வாங்கிட்டு எங்க பையன் அப்படி மாதிரி அப்படியே உட்கார்ந்து, அவ்வளவுதான் இனிமே என்ன செஞ்சிருவான், மறிச்சு போயிடுவான், இனிமே காப்பாற்ற முடியாது போல. இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து அப்படியே அழுது கொண்டு இருக்கிற பொழுதுதான் அவன் கால் மாட்டில் உட்கார்ந்து எங்க மனைவி அழுகிறா, நான் தலைமாட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு அப்படியே அழுகிற பொழுதுதான் ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவுகிறாரு, நீ என்ன செய்ய, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தார். அங்க ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி தந்தார். பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது உனக்கு தெரியுமா அப்படின்னா, உன் பிள்ளைய பார்த்துட்டு நீ என்ன செய்யறா, படுக்கையில் இருக்கிற உன் பிள்ளைய பார்த்துட்டு உன் இதயம் எவ்வளவு துடிக்குது, எவ்வளவு வேதனைப்படுது. அன்றைக்கு கல்வாரி சிலுவையில என் சொந்த குமாரனை இந்த மனுஷனை மீட்கும்படியாக, உன்னை மீட்கும்படியாக நீ செஞ்ச பாவங்கள், நீ செஞ்ச அருவருப்புகள், உன் அக்கிரமங்கள், உன்னுடைய குறை நிறையெல்லாம் இவன் மேல வச்சு இல்லையா, என் மகன் மேல, என் செல்ல பிள்ளை மேல வச்சு எல்லாவற்றையும் அவன் மேல நான் திணிச்சனே, அந்த வேதனை அவனுக்கு கொடுத்தனே, அவனை ரத்தம் சிந்த வைத்தனே. இயேசு அந்த இடத்துல எனக்கு ஆவியானவர் அந்த இடத்துல எனக்கு அழகாத இடத்துல உணர்த்தி காமிக்கிறார். இந்த இடத்துல இதுக்கு காரணம் யாரு, பிதா காண்பித்த அன்பு, பிதாவுடைய அன்பு. நான் என்ன சொல்லி அழுதம் தெரியுமா, நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே இந்த இடத்துலயா எனக்கு பிதாவுடைய அன்பை எனக்கு கத்து தரணும். எனக்கு அப்படிதாங்க பாடம் கற்று வந்தாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி நெருக்கமான இடங்கள்ல தான், போராட்டமான இடங்கள்ல தான் நான் இயேசுவை நான் கற்றுக்கொண்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்கள் உபத்திரப்படுகிற பொழுது, பாடுபடுகிற பொழுது நீங்கள் புலம்பாருங்க, அந்த இடத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு என் இயேசு கற்று தருகிறார். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் உமது பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். நெருக்கத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். அதனால நெருக்கம் வர்றப்போ நீங்க என்ன செஞ்சிடாங்க, மனம் தளர்ந்து போயிடாது. தேங்க்யூ ஃபார் திஸ் வேர்ட்ஸ். சரி, நம்ம இப்போ நேரம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்து. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே இருக்கிற இடத்துல அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus. கண்களை மூடி அந்த உன்னதரை நோக்கி. Thank you Jesus. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. हमारा जाए the Hallelujah, the Good Friday and Adai the புனித வெள்ளி and thank you Jesus. அப்படியே கண்களை மூடுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேண்டும்? கைகளை அப்படியே வலது கரத்தை உன்னதத்துக்கு நேராக கைகளை உயர்த்துங்களேன். இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, நமக்காக சிலுவையில் பாடுபட்டார். எல்லாம் யாருக்காக? நமக்காக, நமக்காக.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற உன் அக்கிரமங்களுக்காக, உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆணிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். ஆணிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. மறுபடியும் சொல்லுமா? உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆணிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே ஆணிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. Thank you, Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ராஜா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நம்மை விட்டு நீக்கும்படிக்கு சிலுவையில் நமக்காக சாபமானார். இந்த இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இருக்கிறது இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்தி, என் அக்கிரமங்களை நீர் சுமந்து தீர்த்தீரப்பா. என் நோய்களை நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்து, என் சாபங்களை முற்றிலுமாய் என்னை விட்டு விலக்கினீர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அற்புதங்களை ஆண்டவருக்கு செய்கிற நேரம்
நேரத்துல முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு வருகிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த நேரத்துல இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த ஆண்டவரே எல்லா அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை, குற்றங்களை, குறைகளை நீர் மன்னித்திருக்கிறேன். இந்த நாளில என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும், என்னுடைய முழு வாழ்க்கையை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க குடும்பத்திலே அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய சரீர சுகம் விஷயத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்குரிய எல்லா கடன் பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், வேதனைகளில் இருந்து இயேசு அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர் மனதுருகுகிற தேவன். நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா போதும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் வந்து அற்புதம் செய்யும். இதுவரைக்கும் ஆண்டவரே என்னுடைய திறமையில எவ்வளவோ நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே. அப்பா, இப்போது ஹெல்ப்லெஸ் ஆக ஆண்டவரே, உதவி அற்றவனாக நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கு சொல்ல இன்றைய தினத்திலே அவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவருக்கு தேவையில்லாம் உங்களுடைய நன்றியும், உங்களுடைய துதியும், உங்களுடைய ஸ்தோத்திரம் தான். ஆண்டவரே, நீங்க என்னை விடுதலை ஆக்குறதுக்காக நான் நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் மன்னிப்பு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் மன்னிப்பு அளவே இல்லை. அவை காலையோடும் புதிதாயிருக்கும், அவை காலையோடும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை நீங்க சுமந்தீங்க. இந்த நாளிலே அற்புதம் வருவதற்காக நன்றி. ஆமென். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசுவுக்கு வாழ்க்கையிலே நல்லவர். சொல்லுங்க. ஆமென். ஓ, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் மன்னிப்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் மன்னிப்புக்கு அளவே இல்லை. அவை காலையோடும் புதிதாயிருக்கும், அவை காலையோடும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உண்மையிலே விழுந்ததையா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். அப்பா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் வாக்கிலே சிலுவையிலே உண்மையிலே விழுந்தது. அந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் இப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருவதாக. ஹல்லேலூயா.
செய்ததையா நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலையோர் புதிதாயிருக்கும் அவை காலையோர் புதிதாயிருக்கும் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தி ஆண்டவரே எங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் வேணும் இந்த நாளிலே அற்புதம் வேணும் ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் வல்லமை இந்த நாளிலே அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வருவதற்காக நன்றி தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர்களால் தினம் தினம் அற்புதம் செய்தி ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலையோர் புதிதாயிருக்கும் அவை காலையோர் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காண்போம் புதிதாயிருக்கும் அவை காலைப்போம் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மறநாத துதிப்பே